வானிலையை போல நம்முடைய மனநிலையும் வறண்டு போயிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். முக்கியமாக ஒரு பெரிய ஆபத்து, கருமேகங்கள் நம்முடைய தமிழ் பண்பாட்டை சூழ்ந்திருக்கின்றன. பெண்ணை பிள்ளையாக பெற்றவர்கள் அவர்கள் வளரிளம் பருவத்தில் இருக்கின்ற போது ஒட்டுமொத்த குடும்ப பெரியவர்களினுடைய கவனமும் அந்த பிள்ளையின் மீதுதான் இருக்கும். ஒவ்வொரு நிமிடமும் அவள் கண்காணிக்கப்படுகிறாள். இந்த சமூகத்தினுடைய விஷமங்களுக்கு அஞ்சி அது ஒரு வகையான அடக்குமுறைதான் என்ற போதும் கூட நம்முடைய பெற்றோர்கள் வளரிளம் பருவத்தில் இருக்கின்ற அந்த இளவயது பெண்களை பாதுகாப்பதற்கு பெரிய அளவில் சிரமப்படுவதுண்டு. அவர்கள் இருக்கிற தெருவில் யாராவது ஒரு புதிய பைக்கை வாங்கி கொண்டு ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்துட்டு சர்ன்னு போனா ஒரு பெண் பிள்ளையை பெற்ற தந்தையினுடைய மனோபாவத்தை நாம் யோசிச்சு பார்க்கணும். அப்படி ஒரு சூழல் இருக்குது. முத்தொள்ளாயிரத்துல கூட அரசன் உலா போறான். அரசன் பெரிய அளவில் அலங்காரம் செய்து கொண்டு தன்னுடைய அழகை வெளிப்படுத்தி கொண்டு உலா போவான். வளரிளம் பருவத்தில் இருக்கிற நம்முடைய மகள் அந்த அரசனை பார்த்தால் ஒருவேளை அவன் மேல் காதல் கொண்டு விடுவாளோ என்று பயந்த அந்த தாய் என்ன செய்யறானா, அரசன் உலா வரும்போது கதவை அடைக்கிறான். அந்த பொண்ணுக்கு கோபம் வந்துருச்சு. வேகமா போய் கதவை திறக்கிறான். திரும்பவும் போய் அம்மா கதவை அடைக்கிறான். திரும்பவும் போய் கதவை திறக்கிறான். அது அந்த கதவை சேர்த்து வச்சிருக்கிற அந்த குடுமி இருக்குல்ல, இந்த திருகு, அது ரொம்ப வம்பாடுபடுதான். இவங்க அடைக்கவும் அவங்க திறக்கவும் அது ரொம்ப கஷ்டப்படுது. கஷ்டப்படுவது அந்த 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 குமிழ் அல்ல, பெற்றோர்களினுடைய மனது. ஒரு வளரிளம் பருவத்தில் பெண்ணை வைத்திருப்பவர்கள் எந்த அளவுக்கு பதைப்போடு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் நம்ம அதுல பெற முடிகிறது. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துருச்சுன்னு சொன்னா, வளரிளம் பருவத்தில் மட்டுமல்ல, ஒரு பெண் பிள்ளையை பெற்ற நாளில் இருந்து ஒரு வயசுக்கு அந்த பொண்ணு வந்துருச்சுன்னா அதை காப்பாற்றணுமே நம்ம பயப்படுவோம், பாதுகாக்கணுமே நினைப்போம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டோட சூழல் என்னன்னா, ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டாலே போதும், அவள் பிறந்ததில் இருந்து அவள் திருமணமாகும் வரை இந்த மோசமான சமூகத்தின் கொடிய கரங்களில் இருந்து மலர் போன்ற அந்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு பெற்றோர்களுக்கு. எப்படி இலங்கை வேந்தன் கடனுக்காக கலங்கினானோ அது மாதிரி கடனுக்காக இலங்கை வேந்தன் கலங்கினான் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்று நான் ஒரு பெண் பிள்ளையை பெற்றுவிட்டேனே என்ற ஒரு காரணத்திற்காக கலங்கி நிற்கிற பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். 2 வயது சிறுமிகள், 3 வயது சிறுமிகள் மிக கொடூரமான முறையில் பலாத்காரம் செய்யப்பட்டு இறக்கின்ற சம்பவத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இந்த சமூகத்துக்கு இது எவ்வளவு மோசமான செய்தி என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா அப்படின்னு தெரியல. என்ன சொல்றாங்கன்னா, இந்த சமூகத்தில் ஒரு பாலியல் வறட்சி நிலவுவதாக சொல்கிறார். இது மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு காரணம் பாலியல் வறட்சி. இது ஒரு சமூக குற்றம். மாலதி மைத்திரிங்கிற ஒரு கவிஞர் எழுதுறாங்க, இப்படித்தான் ஆண்கள் நம்மளை தொடர்ந்து துன்புறுத்துவார்களே, ஆனால் நீ கர்ப்பமாக இருக்கிற போது படம் பிடித்து பார், பிறக்கப் போவது ஆண் குழந்தை என்றால் தயவு செய்து உன்னுடைய கருவை கலைத்து விடு என்று எழுதுகிறார். இப்படிப்பட்ட சமூகத்தில் ஆண்களே நான் இனி பிறக்க மாட்டேன், பிறக்க ஆண் குழந்தையை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற நிலையை இன்னைக்கு இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல்ல நான். எல்லா உயிர்களுக்கும் பொதுவான உணர்வு 2. ஒன்று பசி, இன்னொன்று பால் உணர்ச்சி. எல்லா உயிர்களுக்கும், உலகத்தில் தோன்றிய எல்லா உயிர்களுக்கும், இறைவனால் படைக்கப்பட்டதாக சொல்லுகின்ற எல்லா உயிர்களுக்கும் பொதுவான உணர்வு 2. ஒன்று பசியும், இன்னொன்று பால் உணர்வு. இந்த பசியை தீர்த்துக் கொள்வதிலும் பால் உணர்வை பெறுவதிலும் மற்ற உயிரினங்களை காட்டிலும் ஒரு மேம்பட்ட வழிமுறையை மனிதன் பின்பற்றியாக வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு பகுத்தறிவு இருப்பதாக சொல்லப்படுகிறது. வள்ளல் பெருமான், மனிதர்களே உங்களுக்கு 6 அறிவு இருப்பது உண்மையானால்
உங்களை காட்டிலும் அறிவில் குறைந்த உயிரினங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்களை காட்டிலும் அறிவில் குறைந்த அந்த உயிரினங்களுக்கு எந்த வகையிலும் சோதனை நேராதவாறு பாதுகாக்க வேண்டும். அதுதான் ஜீவகாருண்யம் என்று நம்ம வள்ளல் பெருமான் சொல்கிறார். இந்த சமூகம் பசியை எப்படி பெறுகிறது அதை முதல்ல நம்ம பார்க்கணும். விஷயம் என்னன்னா, பசி என்பது என் உடல் சார்ந்தது, என் உடலின் தேவை பசி. பாலுணர்ச்சி என்பதும் என் உடலின் தேவை, அது இயல்பானது. ஆனா நிலைமை எப்படி மாறிடுச்சுன்னா, உடலின் தேவையாக இருந்த பசி உள்ளத்தின் தேவையாக மாறிவிடுச்சு. உடலின் தேவையாக இருந்த காமம் உள்ளத்தின் தேவையாக மாறிப்போச்சு. அப்ப உடல் தேவை அந்த உடலுக்குள்ள போய் உள்ளத்துல உட்காரும் போது என்ன நடக்குது? பசிக்கு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு மகிழ்ச்சி, நிறைய விருந்து ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து கிடைக்குது. ஆனா அவன் ஏற்கனவே சாப்பிட்டதுனால வந்த வியாதி அவனுக்குள்ள இருக்குது. நெஞ்ச கழிச்சுட்டு வருது, வயிறு ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படி ஒரு சூழல்ல நிறைய பெருவிருந்து முன்னாடி நிற்குது. சாப்பிடணும்ன்றது மனதின் ஆசை, ஆனா உடம்பு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா எந்த சூழலும் மனசுக்கு அது சமாதானம் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் சாப்பிட்டே ஆகணும்னு அது விரும்ப ஆரம்பிச்சு. அப்ப உடலின் தேவையாக இருந்த பசி எப்போது உள்ளத்தின் தேவையாக மாறுகிறதோ அப்ப அது எவ்வளவு சிரமங்களை சந்திக்க வேண்டியது. அதே மாதிரி தான் பால் உணர்வு என்பது மனிதனுடைய இயல்பான தேவை என்கின்ற அளவில் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது உடலின் தேவையாக இல்லாமல் உள்ளத்தின் தேவையாக மாறி அதற்காக மனது ஏங்குகின்ற போது அது பலவிதமான உள்ள சிக்கல்களை சந்திக்கிறது. இயல்பான ஒரு விஷயம் தானே, இதுக்கு போய் எதுக்கு இப்படி பாடு? மகாத்மா காந்தியினுடைய ஆசிரமத்துல ஒரு பெண் காதல் வயப்பட்டார். அவருடைய சேவை செய்கின்ற அவருடைய ஆசிரமத்தில் சேவைக்காக தன்னை நேர்ந்து கொண்ட ஒரு பெண் காதல் வயப்படுகிறார். காந்தி பிரார்த்தனை கூட்டத்தின் போது அத்தனை பேருக்கும் முன்னால் அந்த பெண்ணை எழுந்து நிற்க வைத்து, நீ செய்தது ஒரு மகா பெரிய குற்றம், அதனால் உண்ணாவிரதம் இருந்து இந்த குற்றத்தை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு சொல்றார். காந்தியை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் காந்தியை மிக கொடூரமான மனம் கொண்டவராக இந்த ஒரு விஷயத்தை வைத்து சித்தரிக்கிறார். ஏன் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் தனியாச்சு கூட்டு காந்தி பேசியிருக்கிறாங்க. காந்தியினுடைய ஒழுக்க சிந்தனை உடல் இன்பத்தை ஒருப்பது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனா இப்ப காந்தியினுடைய மனோபாவத்திலிருந்து அந்த சம்பவத்தை பார்க்காமல் தண்டனைக்குள்ளான அந்த பெண்ணினுடைய மனதை வைத்து இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவ எப்படி கூனி குறுகி போயிருப்பா? அவ மனசுக்குள்ள எவ்வளவு மோசமான குற்ற உணர்ச்சி உருவாயிருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பேசுறாங்க. இதுதான் இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். குற்ற உணர்ச்சிகளை ஏற்படுத்துவதன் மூலமாக மனிதன் செய்கின்ற தவறுகளை தடுத்து நிறுத்துவதுதான் நம் முன்னோர்கள் கண்ட வழி. திருடுவது என்பது இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்றம் இல்லைங்களா? ஒரு வீடு உள்ள நிறைய நகைகள் பொருள்கள்லாம் இருக்குது, ஒரு பெரிய கதவு, தேக்கு மரத்தினால் செய்யப்பட்ட வலிமையான கதவு, பெரிய பூட்டு. இது போக அந்த வீட்டை பாதுகாப்பதற்கு ஒரு நாய், வேட்டை நாய், சாதாரண நாய், ஜெர்மன் ஷெப்பர்டுன்னு தான் சொல்றாங்க. அது மாதிரி ஆள் உயரத்துக்கு இருக்கிற நாய். அதை திருடர்களை கப்பி குடிக்கணுன்றதுக்காகவே பயிற்சி கொடுத்து வளர்த்துட்டு இருக்கோம். ஒரு நாள் திருட வீட்டுக்கு நாயை ரொம்ப சாதாரணமா ஏமாத்திட்டான், பூட்டையும் ரொம்ப சாதாரணமா உடைச்சுட்டான், கதவெல்லாம் ஒரே இடத்துல திறந்துட்டான். இப்போ வீட்டில் இருக்கிற பொருள்களை எல்லாம் அள்ளி மூட்டையெல்லாம் எடுத்துட்டு வெளியில போறான். செவரையில் குதிக்கும் போது ஒருத்தன் பார்த்துட்டான். பார்த்த உடனே திருடேன் அப்படின்னு கத்துன உடனே எல்லாரும் ஓடி வந்து அவனை பிடிச்சு அடிச்சு துவைச்சு அந்த பொருளை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. இப்ப அந்த வீட்டு
எஜமானருடைய செல்வத்தை காப்பாற்றியது எது? அவர் வளர்த்த மோப்பனாய் காப்பாத்தல, அவர் கட்டியிருந்த கதவின் பலம் காப்பாத்தல, கூட்டு காப்பாத்தல. திருடுவது மகா பெரிய குற்றம் என்று இந்த சமூகத்துல தொடர்ந்து செஞ்ச பிரச்சாரம் இருக்குதுல்ல, இது இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாருடைய மனசுல இருக்கிறதுனாலதான் திருடன் அப்படின்னு பார்த்தோன்னே எல்லாரும் வந்து அவனை அடிக்கிறது. அப்ப ஒரு இலக்கியம், இதுதான் நீதி இலக்கியங்கள் நீங்க பாக்குறீங்க. இந்த நீதி இலக்கியம் திரும்ப 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 திருடுவது குற்றம், கழுவுவது குற்றம், இப்படி தொடர்ந்து சொல்லி 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 மனிதனுடைய ஒவ்வொரு அணுக்களிலும் அந்த உணர்வு கலந்து போனதுனால இலக்கியம் தான் இன்று திருட்டிலிருந்து நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கு. இது வந்து காவல்துறையினருக்கு தெரியுமான்னு தெரியல. தெரிந்தால் அவர்கள் என்று அந்த பெண்ணை ஓங்கி அறைந்ததை கூட நம்மை தான் அறிவார்களே தவிர இதை ஒப்புக்கொள்வார்களா அப்படின்னு நமக்கு தெரியல. திருடுவது குற்றம் என்ற ஒரு சமூக மதிப்பு எல்லோருடைய மனங்களிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த குற்ற உணர்வை ஏற்படுத்துவதுங்கிறது தானே நம்ம முன்னோர்கள் கண்ட வழியா இருக்குது. அப்ப நம்ம ஒவ்வொரு தவறுகளையும் செய்யும் போதும் இந்த தப்பு செய்வது நம்ம மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த தவறுகள்ல இருந்து இந்த சமூகத்தை காப்பாத்திக்கிற முடியும். இல்லை சேட்டவன் என்ன சாமி கண்ணை குடிச்சுருந்தா தெய்வ குத்தமா ஆயிடும். சாதாரணமா தெய்வ குத்தம்ங்கிறத ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துவாங்க. விரதம் இருக்கிற காலத்துல செருப்பு போட்டு நடந்துட்டா தெய்வ குத்தம்னு சொல்லுவாங்க. அப்ப எவ்வளவு கடவுளின் பெயரால் நம்மளை எவ்வளவு கட்டுப்படுத்தி, மனுஷனோட மனசை கட்டுப்படுத்துறது எவ்வளவு சிரமம். அதை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம குற்ற உணர்ச்சிகளை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். இதை சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது, திருவாதிரை அன்னைக்கு நீ கறி சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடு. என்னத்துக்கு? திருவாதிரை அன்னைக்கு கிராவிடேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. கறி சாப்பிட்டா நம்ம உடம்பு ஒத்துக்கணுமா? கறி சாப்பிட்டோம்னா அது ஒத்துக்கிறாரு. அப்ப திருவாதிரை அன்னைக்கு நீங்க ஏதாவது அசைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா, திங்கட்கிழமை என்று நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா அது தெய்வ குற்றம் அப்படின்னு சொல்லி நம்மளோட பழக்கின அந்த குற்ற உணர்ச்சி தான் இன்னைக்கு நம்மளுடைய உடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இந்த குற்ற உணர்ச்சி எங்கிருந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு நீங்க யோசிச்சா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்ப காலத்துல குற்ற உணர்ச்சியாக பார்க்கப்படல, அது இயல்பான விஷயமா பார்க்கப்பட்டது. அதை எப்படி மீடேறி வர்றது அப்படின்றதுக்கு நம்ம முன்னோர்கள் நிறைய வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. பாவத்திலிருந்து பிறந்தவன் மனிதன். மனிதன் பிறந்ததே ஒரு குற்றம், பைபிள் சொல்லுது. இந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியே பாவம் 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 தான். அந்த இயேசுநாதரை பேசுவதை காட்டிலும் சாத்தான்களினுடைய கை ஓங்கிருக்குது. சாத்தான ஒரு சாத்தான் அப்படின்றவன ஒரு பெரும் பேச்சாளனாக அது பார்க்கிறது, பைபிள் வந்து பார்க்கிறது. இயேசுக்கு கொடுத்த அதே முக்கியத்துவத்தை சாத்தான்களுக்கும் பைபிள் தந்திருக்கிறது. அப்போ உலகம் என்பது நன்மைகள் என்று ஒன்று இருக்கும், தீமைகள் என்று ஒன்று இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை நடக்கும். எப்போ எப்படி தீய சக்திகளை தெய்வ சக்திகள் வென்று விடுகிறதுன்னு ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எத்தனை சாமி படங்களை எடுத்துருக்காங்க. நன்மைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, தீமைன்னு ஒண்ணு இருக்குது. 19ஆம் நூற்றாண்டில் லட்சிய மனோபாவத்தோடு எழுதின எழுத்தாளர்கள் எல்லாம் என்ன செஞ்சா, மனித மனத்தினுடைய நன்மைகளை பேசினார். பெரிய பெரிய மனிதர்களை அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் தரிசனமா காட்டினார். பாத்தியா எவ்வளவு நல்லவங்களா வாழ்ந்துருக்காங்க. நம்ம முகத்துல அடிச்சவனை கூட திரும்ப அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மூத்தவர்களை மதிச்சிருக்காங்க, லட்சியத்துக்காக உயர கொடுத்துருக்காங்க. இப்படி 19ஆம் நூற்றாண்டு இலக்கியங்கள் பூரா உலக அளவுல என்ன செஞ்சிருக்குதுன்னா நன்மைகளை மட்டுமே பேசிட்டு இருக்கு. நன்மைகளை நம்ம எப்படி உறக்க சொல்றோமோ அதே மாதிரி தீமைகளையும் சொல்லணுமா இல்லையா? 20ஆம் நூற்றாண்டு அதை கையில் எடுக்குது. இன்னமும் பெரிய மாமனிதன் சொல்ற, மனிதாபிமானம்ங்கிற, மனிதன் பிறந்ததே அடுத்த உயிர்களை நேசிக்கிறதுக்கு தாங்கிற. ஆனா இவனை பாத்தியா, ஒரு எறும்பு கடிச்சிருக்குமே நம்மள, அந்த எறும்பை எந்த அளவுக்கு நசுக்கி துண்டு துண்டாக்கி அது இருந்த இடம் தெரியாத அளவுக்கு நம்ம அழிச்சு ஒழிக்கிறோமா இல்லையா? ஜீவகாருண்யம் தெரியும், அதை நம்ம படிச்சிருக்கிறோம். எனக்கு நல்லா தெரியும், என்னோட அறிவுக்கு ஜீவகாருண்யம் என்றால் என்னவென்று தெரியும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிடுறது காலகாலமா நாங்க வச்சிருக்கிற கூட வழக்கம் சார். அதை நாங்க வந்து மறுப்பது அப்படிங்கிறது எங்க பண்பாட்டுக்கு எதிரான செயல்படா இல்லையா? ஏற்கனவே வள்ளலாறு வெள்ளை ட்ரெஸ் போட்டதுல பல பேர் கோபத்துல இருக்காங்க.
கிறிஸ்தவ பாதிரியார்கள் மாதிரி இந்த வள்ளலார் சாமி வெள்ளை உடை அணிகிறார் அப்படின்றதுக்கு தான் ஆறுமுகனாவோட கடுமையா எதிர்க்கிறார். ஆறுமுகனாவோட எதிர்க்கிறதுக்கு பல காரணங்கள். முதல் பிரச்சனை அவர் வெள்ளை ட்ரெஸ் போடுறது. அப்ப இந்த ஜீவகாருண்யமே எனக்கு தெரியும், நன்மை என்பது எதுவென்று தெரியும், அது ஏற்கனவே இந்த சமூகத்தாலையும் மதத்தாலையும் வரையறுக்கப்பட்டு விட்டது. 19ஆம் நூற்றாண்டு இலக்கியங்கள் பூரா நன்மையை பற்றி பேசு. ஆனா 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டு இருக்கிற எழுத்தாளர்கள் தீமை, மனித மனம் ஒரு பெரிய தீமையின் பிறப்பினம். எத்தனை தீமைகள் சமணமாக சொல்லியிருக்கு. காமம், குரோதம், மோகம், மும்மலங்கள்னு சொல்லி நமக்கு சொல்லலையா? நிறைய அடுத்துகள் இருக்கு. நம்மளுடைய தெய்வங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு இவ்வளவு கொடூரமா நிறைய ஆயுதங்களோட நாக்க துருத்திக்கிட்டு பார்க்கவே பயமா ஏன் இருக்கணும்? ஏன் சாந்த சுருப்பியாக அது இல்லை? அவங்களை காப்பாற்ற அது ஒரு காரணம். அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு, அவர்களை பூஜை செய்பவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு. அது அப்படி விஷயம் என்னன்னா, தீமைகளை நான் அழிக்கிறேன். அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய தெய்வங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கோரமான ஆயுதங்களோட கையில் இருக்கிறது காரணம் தீமைகளை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப தீமைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அந்த கடவுள் மாதிரியான ஆட்களால் அழிக்கிற அளவுக்கு அது வலிமைப்பட்டு போயிருக்குதா இல்லையா? ஒரு பென்சில் இருக்கிற கூட அழிகிறப்ப வச்சு அழிச்சிடலாம். ஆனா இங்க சமூகத்தில் இருக்கிற தீமை, மனித மனத்தில் இருக்கிற தீமையை அழிக்க வேண்டும் என்றால் கடவுளே அழிக்கணும்னு சொன்னா அப்ப தீமை எவ்வளவு முக்கியமானதாகவும் வலிமையானதாகவும் நம்முடைய மனித மனங்களில் இருக்கிறது. பெரியவங்க யாரும் கோச்சிக்க கூடாது. நான் படிக்கிற புத்தகத்துக்கு நேர்மையா நடந்துக்கிறதுக்காக இந்த கருத்து சொல்றேன். பார்வதி மேல ஆசை கொண்டு சிவபெருமான் போகும்போது இந்த விநாயகராகப்பட்டவர் நடுவில் நின்றுகிட்டு யூ டோன்ட் மீட் மை மதர் அப்படின்னு சொல்ல, பார்வதி நீ பார்க்க கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க. உடனே சிவபெருமானுக்கு கோவம் டவார்னு தலையை வெட்டிட்டார். சிவபெருமான் கடவுள், நல்லா புரிஞ்சுக்கணும். உலகெல்லாம் மறந்துவதற்கரியவன், நிலவுலாக நீர்மொழி வேணும் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். தீமைகள் எல்லாத்தையும் அழிப்பது இருக்குது. காட் ஆஃப் டெஸ்ட்ராய் யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய மனசுல இருந்த காமம் பெத்த பிள்ளையே சாகடிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு எழுதுறாங்க. தன்னுடைய மூத்த மகனை பார்வதியின் மீது கொண்ட அந்த ஆசையின் காரணமாக, அதை தடுத்த காரணத்தினால் சிவபெருமானே என்ன செய்கிறார் என்றால் தலையை வெட்டி, அப்புறம் பரிகாரமா அதற்கு அவர்களுடைய பராக்கிரமத்தை பயன்படுத்தி யானை தலையை வைத்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்களேன், குற்றங்களையும் தீமைகளையும் அழிக்கின்ற கடவுள் என்று நாம் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிற சிவபெருமான் இதை நேர்கொண்டு எதிர்கொள்ள முடியல. அப்ப எவ்வளவு வலிமையானது இந்த தீமை. மனித மனம் தீமையின் பக்கம் போயிடுச்சுன்னா எவ்வளவு வலிமையா போகும். அதுதான் 2 வயசு சிறுமி என்றும் பார்ப்பதில்லை. எதை பத்தியும் கவலைப்படல. வீட்டுல தனியா நிராதரவாக பெற்ற குழந்தைகளால் கைவிடப்பட்ட நிலையில தன்னுடைய இறுதி காலத்துக்காக கொஞ்சம் நகைகளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணங்களை வச்சுக்கிட்டு இருக்கிற வயதானவர்களை கூட கழுத்தை அறுத்து அவர்கள் வைத்திருக்கிற பணத்திற்காக கொலை செய்கின்ற அளவுக்கு நம்முடைய சமூகம் இருக்குதா இல்லையா? மூத்தவர்களை மதிப்பது பாரத பண்பாடு. இப்படித்தானே காலகாலமா சொன்னோம். ஆனா இன்னைக்கு மூத்தவங்க காசு வச்சிருக்காங்கிறதுக்காக அவங்கள சாகடிக்கிற மனோபாவத்துக்கு நம்ம தமிழ் சமூகம் வந்துருச்சுங்களா இல்லைங்களா? அப்ப இது தீமையின் தேசமா போயிடுச்சா இல்லையா? மனிதனுடைய அகம் என்பது நன்மை என்பதை கடந்து, லட்சியம் என்பதை கடந்து, எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு தீமையின் உருவமாகத்தான் இருக்குது. நான் பேசிட்டு இருக்கேன், என்னுடைய பேச்சை வச்சு நான் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? தெரியுமா? உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? மக்களே போடுவார் கையவரன்னு எங்க ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு தமிழ் படிச்சிருக்கேங்க ஐயா, ஒரு கல்லூரியில பேராசிரியர் இருக்கேன், மகளிர் கல்லூரி. நீங்க பேச கொடுத்துருக்கீங்க, பேசிட்டு இருக்கேன். நான் நல்லவனா? நம்பிடுவீங்களா? எதை வச்சு நீங்க நம்புறீங்க? என்னுடைய மாணவிகள் இடத்தில் நான் நேர்மையான ஆசிரியராக நடத்தி கொண்டிருக்கிறேன்னா, என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல பாடம் சொல்லி கொடுத்து நல்ல ஆசிரியராக இருந்தா தான் நான் பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல டீச்சர் கிடைப்பாங்க. நான் இருக்கேனா? ஊர் உலகத்துக்கு ஊர் விட்டு ஊர் வந்தெல்லாம் இலக்கியம் பேசுறேன். என் வகுப்புல நான் ஒழுங்கா பாடம் நடத்துறேன்னா?
நீங்க நம்புவீங்களா? நடத்துறேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்க. உண்மை என்னன்னு தெரியுமா? வெளியில பார்க்கும்போது நான் ஆரோக்கியமா ஒரு பீம புஷ்டியா தெரியுறேன். எனக்குள்ள எத்தனை வியாதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட நுரையீரல் நல்லா இயங்கிட்டு இருக்குதா? என்னோட இதயம் சரியா இருக்குதா? வெளியில தெரியலீங்க. அப்ப எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது என்னுடைய உடம்புல இருக்கிற உறுப்பை நான் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மன உணர்வு இருக்குல்ல, அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய அகத்தையும் எக்ஸ்ரே எடுத்து காட்டுறவர் தான் ஆமாம். அதுதான் ஒரு மனசு. ஏன் வெளியில வேஷம் போட்டு அலையில? இங்க நன்மை தீமைங்கிற பாகுபாடே கிடையாது. இங்க தீமை தான். மானுட தீமைகளை சொன்ன கதை சொல்லிதான் ஆமா. ஒட்டு மொத்தமா மானுட மனசுல இருக்கிற தீமை. தீமைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? முதல்ல காமம், குரோதம், அப்புறம் மோகம். இந்த மோகம்ங்கிறத நம்ம நிறைய விட்டுட்டோம். நம்முடைய மனசு எல்லாரையும் மோகிக்க ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? எல்லா விஷயங்களையுமே மோகிக்க ஆரம்பிச்சிருச்சா இல்லையா? எங்க அம்மா ஒரு தாமரை பானை வச்சிருந்தாங்க. எங்க பாட்டி காலத்துல எங்க அம்மாவுக்கு கொடுத்து எங்க அம்மா அதை வச்சிருந்தாங்க. தாமரை பானை 3 தலைமுறைகளாக எங்கள் குடும்பத்துல இருந்து ஒரு தாமரை பானை. தாமரை பானையில தண்ணி ஊற்றி குடிக்கிறது அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆனா அந்த பானை இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டினுடைய அழகை கெடுப்பதற்கு இருக்கிற ஒரே பொருள் அதுதான். எப்படா இந்த தாமரை பானையை ஒழிக்கிறதுன்னு இருக்கும்போது எங்க அம்மா வீட்டுல இல்லாத நேரத்துல பழைய பொருட்களோட சேர்த்து அதோட மதிப்பும் தெரியாம நான் வாங்கி போட்டேன். காலகாலமா நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு நிமிஷத்துல ஒன்றும் இல்லாமல் பூச்சியமாக சூன்யமாக போய் விடுகிறதா இல்லையா? மோகம். அந்த தாமரை பானைக்கு பதிலாக ஒரு ஆர்வ சிஸ்டம் வீட்டில் வைக்கிறேன்ல, அது என்னோட மோகம். நான் ஆர்வம் வைக்கலாங்க ஐயா. இது ஒரு தொழில்நுட்பம் நான் என் காலத்துல இருக்குது, அதை நான் பயன்படுத்திக்கிறேன். என்ன தப்பு இருக்கு? என் வீட்டு தாமரை பானையை அடகு வச்சுட்டு அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு தான் ஆர்வம் வைப்பேன்ற பார்த்தீங்களா? இதுதான் என் மனித மனத்தில் இருக்கிற மோகம். இது ஒரு பொருளின் மீது வருகின்ற அளவுக்கு பிரச்சனை இல்லை, அதுவும் பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்றேன். 3 தலைமுறையின் அடையாளம் அழிந்தது, அது பிரச்சனை தான். எல்லாத்துலயும் எனக்கு மோகம் இருக்கு. எதை நம்ம மோகம்னு சொல்றோம்னா, எனக்கு இயல்பாக பொருத்தமாக கிடைக்கக்கூடிய பொருள்கள்னு சில இருக்கு. அதை தாண்டி எனக்கு கிடைக்காது, எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற பொருள்கள் மீது நான் மோகம் வைக்கிறேன்னா இருக்கு. ராமனை பேசுறீங்க, ஒருவனுக்கு ஒருத்தின்னு பேசுறீங்க. மனசாட்சியோடு நம்ம யோசிச்சு பார்ப்போம். மாதவனை சாட்சியாக்கி சொல்லுவோம். நம்ம ஒரு பெண்ணோடு வாழ்வதில் மட்டுமே நம்ம திருப்தி அடைகிறோமா? சும்மா பேசணுமே, நம்ம மூச்சை நம்ம பார்ப்போம். என்ன தப்பு? என்னோட மாணவிகளுக்கு நான் முழுமையான ஆசிரியராகத்தான் தரிசனம் வந்திருக்கிறேனா? அவர்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் எதுவுமே செஞ்சது இல்லையா? யோசிச்சு பார்ப்போம். ஆசிரியரை குருபக்தியோடு தான் இந்த மாணவ சமூகம் பார்க்கிறதா? அதிலிருந்து மாறி தன்னுடைய சினிமா கதாநாயகனை எடுத்துவிட்டு அந்த இடத்துல ஆசிரியர்களை வைத்த மாணவிகள் இருக்கிறார்களா இல்லை? ஆனா அப்படியே நம்முடைய குருகுலம் மரபுல சொன்னோம். ஓசையா எங்களுக்கு நிறைய சுதந்திரம் கொடுக்கறதுனால நாங்க அவருக்கு விளையாட்டு நின்று பேசுகிறோம். அவர் நிற்கும் போது கூட நாங்க அமர்ந்து பேசுகிறோம். ஆனா குருகுல மரபுல ஆசிரியர்களை எவ்வளவு தெய்வத்துக்கு இணையாக வைத்திருந்தார்களா இல்லையா? அந்த மனம் மாறிடுச்சா இல்லையா? நான் ஆசிரியராக இருந்தாலும் கூட அதற்கான ஒரு விழுமியத்தோடு நான் வாழவில்லை. எனக்கு இது வைத்து சொத்துக்கான ஏற்பாடு. 20,000 ரூபாய் சம்பளம் தரேன் எனக்கு திருச்செங்கோட்டில். 10,000 சம்பளம் கொடுக்கறத ஒரு மிகப்பெரிய தியாகமா பல கல்லூரிகள்ல இங்க நினைச்சாங்க. நான் 20,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டேன். ஆனா உண்மையான தமிழாசிரியரா நான் இந்த பிறந்த ஊருக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சியோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தீப்டி ஆஃபீஸ்லையும் பழைய ஆஃபீஸ்லையும் போய் வளையம் குத்தி மற்ற விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு 600-700 ரூபாயை சம்பாதிச்சுக்கிட்டு அந்த 700 ரூபாயிலேயே பஸ்ஸுக்கு வர்றதுக்கும் சாப்பாடு வாங்கி வைக்கிறதுக்கும் காசு வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு வந்துச்சுங்கன்னா என் பிள்ளைங்க. நாம ஒரு இதய சுத்தியோட இருக்கிறவனா இருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? இந்த மாதிரி வறுமை வாய்ப்பட்ட பிள்ளைகளா, முதல் தலைமுறையா படிக்க வந்த பிள்ளைங்கள, உழைப்பின் அருமை தெரிந்த பிள்ளைகள, உழைப்பில் இருந்து அந்த கடுமையான உழைப்பிலிருந்து அவர்களை விடுவித்து உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும். அதானே என்னோட வேலையா இருக்க முடியும். நான் ஏன் காசு பின்னாடி ஓடணும்?
அப்புறம் நான் ரொம்ப நேர்மையானவன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு என்ன இயற்கையது இருக்கு? இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் கேட்டுக்கணும். இப்படி ஒவ்வொரு மனிதனையும் கேட்டுக்கணுங்கிறது தான் ஆமாதவன் பேசுற விஷயமாகும். பசியை கடப்பதில் நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோமா? ஆத்திருக்கரி வடமொழியில மிகப்பெரிய அறிஞர், திருவள்ளுவருக்கு நிகரான அறிஞர். உங்க அம்மா பட்னியா கிடக்குறா அப்படின்னு சொன்னா திருடுனா கூட தப்பு இல்லடாங்க. உன் தாய் பட்டினியாக கிடப்பாளேயானால் அவனை பசியோட போறதை விட பெரிய பாவம் கிடையாது. அதனால எந்த பாவத்தையும் செய்யுங்க. பார்த்து வடமொழி திருவள்ளுவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உங்க அம்மா பட்னியா கிடந்தா கூட பரவாயில்லடா, ஒழுக்கமானவனா இருக்கு, சான்றோர்கள் படிக்கின்ற வேலையை செஞ்சிடாரு. அப்புறம் என் பெத்த தாயை காப்பாற்ற வேணாண்டா, எப்படி பாரு. அடுத்த சான்றோர்கள் படிக்கின்ற வேலையை செய்து அதன் மூலமாக உன்னுடைய தாயின் பசியை போக்கினால் அது உனக்கும் இழுக்கு அவளுக்கும் இழுக்குன்னு சொல்லி வச்சிருக்கேன். எப்படி பாத்தீங்கன்னா சிந்தனை. ஆனா ஆமாதவன் சொல்றது இல்ல, பெத்த தாய்க்கு சோறு போடுறதே பெரிய துன்பமாக துயரமாக நினைக்கிற ஒரு மடசாமி தான். அவன் அப்பா பாம்பு கடிச்சு செத்து போனாங்க, சின்ன வயசுலயே செத்து போனாங்க. அவங்க அம்மா தான் நான் வீட்டில் 10 பாத்திரம் வச்சு பல கடுமையான வேலைகளெல்லாம் பார்த்து வளர்க்கணும். ஆம்பளை பிள்ளையா போயிட்டானே நல்லா இருக்கட்டும்னு சொல்லி அவனை ஒரு மைனர் மாதிரி வேலை விட்டுச்சு. திருதுப்புன்னு ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு பக்கவாதம் வந்துருச்சு, காரில் வந்து வேலை செய்யணும். இனிமேல் அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியாதுடா, நீ தான் அம்மாவை சோறு போட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பையனுக்கு மனசு நொறுங்கி போச்சு. நான் எப்படி 3 சிட்டு விளையாட போவேன், எப்படி அங்கங்கே போயிட்டு வருவேன், எனக்கு எவ்வளோ பிரச்சனையை கொடுத்துட்டேன், இதுக்கு நீ இப்படிலாம் இருப்பேன்னு எதிர்பார்க்கலையே, உனக்கு நான் சோறு போடுறதுமே அது நான் என்ன செய்வேன். மனமாட்டு மாதிரி வளர்ந்ததுக்கு பிறகும் தாய் திடீர்னு படுத்துட்டு அவனுக்கு சோறு போடணுன்றது பெரிய துன்பம். அவனுக்கு விருப்பமே இல்லை. அவனுக்கு நம்ம வேலைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை, சம்பாதிக்க விருப்பம் இல்லை. ஒரு பொட்டணம் 6 பைசாவுக்கு வாங்கணும், 6 பைசாவுக்கு ஒரு பொட்டணம் தான் சோத்து போட்டணும். அதை வாங்கி எனக்கு தரம் கொடுத்துட்றான். இதுதான் அவன் அம்மாவோட அதிகபட்ச கோரிக்கை. எதுவும் கேட்கல. இருந்து போன வாழ்க்கையில இருந்தோ போறான், என்னென்னமோ வேலை செய்யறான், அப்படிங்கிறான் இப்படிங்கிறான், ஏதோ சம்பாதிச்சுட்டு வந்து தான் பண்ணியா கிடந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு 6 பைசாவுக்கு சோத்து போட்டுறத வாங்கி கொடுக்கத்தான் செஞ்சான் அந்த மாடசாமி. எத்தனை கொடுக்குறதுன்னு அவன் எரிச்சல் வந்துச்சு. அம்மா உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ நம்ம அம்மா உடம்பு சரியில்லை நம்ம மனசு என்ன சொல்லுவோம்? மாடசாமி மனசு அப்ப அம்மா செத்துட்டாங்க நல்லது இல்லை, சோத்து போட்டது மிச்சம் இல்லை, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சு இந்த அம்மாவுக்கு சோத்து போட்டு வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்லையில எதிர்பார்க்கிறான். முதல் நாள் காய்ச்சல், 2வது நாள் அதிகமாகுது, 3வது நாள் அதுக்கு அதிகமாகுது, அவனுடைய ஆனந்தமும் அதிகமாகுது. கடைசியில் 5வது நாள் எதிர்த்து அந்த அம்மா பண்ணுச்சு. வருத்தப்பட்டான் சார் மாடசாமி, இங்கடா இந்த மாதிரி நடந்து போச்சு. 5வது நாள் எதிர்த்து சோத்து போட்டோம்னு சீக்கிரம் வாங்கிட்டு வர பசிக்குதுன்னு கேள்வி முடியல. என்னமோ பட்டினத்தார் பாடனா அப்படி சொன்னீங்களா, தாய்க்காக எதுவும் செய்யணுன்றதெல்லாம் நீங்க காட்டீங்களையா, பல வீர புடிச்சிருக்கலாம் சொன்னீங்களையா. இந்த 21ஆம் நூற்றாண்டோட வாழ்க்கையை பார்த்தீங்களா, இப்ப இருக்கிற மனிதனுடைய மனசை பார்த்தீங்களா? பெத்த தாய்க்கு அதிகபட்சம் சோறு போடுறத மிகப்பெரிய தண்டனையாக கருதுகிற ஒரு மனித குலம் நீங்க உருவாக்கிட்டு. இந்த கதையை படிச்ச உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் எங்க அம்மாவை எங்க வீட்டுல வச்சு பார்த்துட்டு இருக்கேன். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா எனக்கு வருத்தம் இருக்கு, மாடசாமிக்கு வந்து வருத்தம் இல்லை. ஆனா உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி சேர்த்தா திடீர்னு நிறைய செலவு வருமே, அதுக்கு என்ன செய்யறதுங்கிற கோபத்துல உடம்பு கூட பத்திரமா பார்த்துக்க கூடாதாமா அப்படின்னு நான் உயரம் இல்லையா. மாடசாமியோட பாதி மாடசாமி எனக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். இதை நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம உணரும் போது அப்ப பெத்த தாயை பேண வேண்டும் என்று மாதவன் சொல்றாரு. அதெல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு. ஏய் இதான் மூஞ்சி பாத்துக்க, இப்படிதான் நீ இருக்க, ஒரு தீமையை சொல்லி இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா மாதவன் இந்த பாடம் நடத்துற வேலையவே அவர் செய்யல. இந்த மன உணர்வு எப்படிப்பட்டதா பொறுத்து பார்த்தான். எது எடுத்தாலும் 30 பைசான்னு விற்கிறதுக்கு நிறைய சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் தெருவில் எல்லாம் போட்டு வித்து பார்த்தான். ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிட்டான். இருக்கிற காசெல்லாம் இதுக்கே போயிடுச்சு, ஒண்ணும் செய்ய முடியல. பீடி வந்து காசு இல்லை. இப்ப எனக்கு பீடி முக்கியமா எங்க அம்மாவுக்கு சோறு முக்கியமா சொல்லுவது.
எப்படி பாருங்க, ஒரு பீடிங்கிறது எங்க இருக்கு, சோறுங்கிறது எங்க இருக்கு. இப்போ பிரச்சனை தான். எப்படி வந்து பார்க்கடலை கடைஞ்சா கூட அமுதம் மட்டும் வராது, விஷமும் வரும். அதுதான் இங்க பீடிங் சோறும். எவ்வளவு நான் இழந்துருது, என் சோத்தை நான் இழக்கலாம், ஆனா என் சாராயத்தையும் இழக்க வேண்டியிருக்கு, என் பீடியும் இழக்க வேண்டியிருக்கு, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் இழக்க வேண்டியிருக்கு. இதுக்காக நான் வம்பாடுபட வேண்டியிருக்கேன் அப்படின்னு அவனுக்கு கோபம். விற்கிறதுக்கு ஒரு பொருள் கூட இல்லை. இன்னைக்கு இருக்கிறது வந்து ஒரு 4 மூட்டை பூச்சி மருந்து, 2 இந்த இது அந்தூர்ன்னு சொல்லுவீங்கல்ல, இது போடுறது, பாச்சான போடுறது, இதை ரோட்ல பிரிச்சு விற்கிற உட்காந்து இருக்கிறான். அன்னைக்கு ஃபுல்லா இருக்கிறான். யாருமே அதை வாங்குறதுக்கு வழி இல்லை. காரும் போது பஸ்ஸும் போது எல்லாம் போகுது. திரும்ப அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வந்த உடனே, ராசா உன்னை தானே தெரிவிக்கேன், பசி வாங்க முடியலடா, நல்லா இருப்பியா செய்வியா, உன்னை எப்படிலாம் பார்த்தேன், எனக்கு ஒரு நேரம் சோறு கூட உங்க இல்லாமல் போயிட்டியாடா அப்படின்னு அம்மா கோவப்பட்டு வச்சுட்டு இருக்கா. பசிக்குது. இப்பயும் நீ வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கியடா, எனக்கு பசிக்கிட்டேடான்னு சொன்ன உடனே சரின்னு போய் நாயுடு கடையில இது வரைக்கும் நான் காசு கொடுத்து பாக்கி வச்சிருக்கேன், இனிமே இந்த ஒரு பொட்டனை கொடு, இனிமே நான் காசு கொடுத்துட்டு தான் வாங்குவேன், இந்த மாதிரி வந்து கேட்க மாட்டேன்னு சோத்து பொட்டனத்தை வாங்கிட்டு வந்தது. விற்கிறதுக்காக வச்சிருந்த முட்டை பூச்சி மருந்து சோத்துல கலந்து அந்த தாய்க்கு சாப்பிட கொடுக்குறாங்க சார். அவள் துடி துடித்து சாவதை நேரில் பார்க்கிறாங்க. மனுஷன் தானே இவன் நமக்கு தோணுது. ஆனா இந்த நூற்றாண்டு வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ஒரு மனுஷன் போன தீமைன்னு போயிடுச்சுன்னா அதோட எண்டுக்கு போயிடுது அப்படின்னு ஆமாதவன் சொல்றாரு. அந்த தாயை விக்கி விக்கி மயங்கி கை கால் சோர்ந்து கழுத்து ஒடிந்து அவருடைய உயிர் போவதே அவர் தான். அந்த கர்மாதி வேலையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அவனால் அந்த குற்றம் ஒன்று தாங்க முடியல. அப்படிதான் அவன் ரொம்ப யோசிக்கிறான். அம்மா நானே உன்னை கொண்டுட்டேனம்மா அப்படிமா இப்படிமாலாம் யோசிச்சுட்டு படுக்கிறான். அதே வீட்டில் நேற்று இதே வீட்டில் இப்படிதான் படுத்துக்கிறாங்க எங்க அம்மா அப்படின்னு நினைச்சிட்டு படுக்கிறான். படுத்துட்டு கனவுல வந்து இந்த விஷயங்கள் நினைவு வந்தோடனே, என்னை மன்னிச்சுக்கோமா, நான் வந்து முள்ளு வச்சு வந்து வச்சு கொண்டுட்டேனம்மா அப்படிமா இப்படி மட்டும் போகாம எந்திரிக்கிறான். எந்திரிச்சா அவன் வீட்டு பக்கத்துல மாடுகளுக்கு வைக்கக்கூட வைக்கிறவங்க முன்னாடி நிற்கிறான். பக்குனாய் போச்சு, மனசா நிற்கும். ஜிஜோ என்னடா ஏதோ குழம்பிக்கிட்டு இருந்த, அதனாலதான் நான் வந்தேன், என்ன சத்தம்னு கேட்கிறேன், கேட்டுதான் வந்தேன்னு சொன்ன உடனே தெரிஞ்சிருக்குமோ, நம்ம வளரும்போது இதையும் சேர்த்து வளரி அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்குமோ. இப்ப பிரச்சனையை பாருங்க, பெத்ததாயை மூட்டை பூச்சி மருந்து வச்சு கொண்டது பிரச்சனை கிடையாது, இது இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்குமோ. அப்ப அப்ப இந்த இவன் எப்படிப்பட்டவன் பார்ப்போம். முதல்ல ஜஸ்டிபிகேஷன் வருது. ஒரு தாய் ஏன் கொல்லப்பட்டார், அவனால முடியல, அதுக்கு கூட அவனுக்கு வழி இல்லை, அவன் வறுமை அப்படிப்பட்டது, அதனால இப்படி நடந்துச்சு அப்படின்னு வலுவான காரணங்கள், தாயை கொள்வதற்கு வலுவான காரணங்கள் அவனிடத்தில் இருந்தன, இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இந்த மனிதனுடைய தீமை மனோபாவம் என்ன செய்யுது, நான் என்னுடைய தாயை கொன்றது கூட பெரிய விஷயம் இல்லை, அது எதோட போச்சு, அடுத்தவருக்கு தெரிஞ்சுக்கணும். அவன் இல்லடா நீ அம்மா அம்மான்னு கத்துன, அதை கேட்டுதான் வந்தேன்னு சொல்லிட்டு திரும்ப போகும்போது அவனே பார்த்துக்கிட்டு இருந்தவன் அது முடிக்கிற மாதவன் வேட்டியை உதறி விட்டு வேலையை கவனிக்க போனான். ஐயா ஒவ்வொரு பெரிய தீமையை ஒருத்தன் செஞ்சுட்டு சாதாரணமா அதை அடுத்தவனுக்கு தெரியாம காப்பாத்திட்டோன்ற தைரியத்துல வேட்டியை உதறிட்டு போறது என்னது, ஒண்ணுல போடா இனிமே அப்படின்றதான மனோபாவம். வேட்டியை உதறி விட்டு அவனுக்கு போனான்னு. அப்ப பசியை தீர்த்து கொள்வதுல நமக்கு பசியை, மற்றவங்களோட பசியை தீர்ப்பது, என்னுடைய பசியை தீர்ப்பது, இதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம குற்ற உணர்வோட ஆளாயிட்டோம். அம்மாவோட உடல் தேவைக்கான பசி தான் மகன் நம்மளை பார்க்கணுங்கிற மன தேவைக்கான மாறிடுச்சு. அந்த பிரச்சனை. அந்த அந்த கதையில் ஆர்வாதம் அப்படி சொல்ல, சின்ன பிள்ளையில இருந்து தண்ணினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணியிலேயே நீச்சல் அடிப்பான், தண்ணியிலேயே சந்தோஷமா இது பண்ணுவான். தண்ணிங்கிறது வாழ்க்கையில மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னா பெண்ணாகி போச்சு 40 வயசுக்கு மேல தண்ணி தோஷம்னு ஒண்ணு வந்துருச்சு. தண்ணீர்னு ஒரு கதை எழுதுற தண்ணீர் தோஷம்னு ஒண்ணு வந்துருச்சு. தண்ணியிலிருந்து அவன் விலகி இருக்கணும், இதான் பத்தியம். குடிக்கக்கூடாது, குளிக்கக்கூடாது, நீர்நிலைக்கு போகக்கூடாது, இப்படி ஒரு பிரச்சனை வைங்களேன். என்ன பண்றது முடியுமா? எவ்வளவு பத்தியம் இருந்து பார்க்கலாம், முடியல. தாகம் என்பது என்ன? உடலின்
அதுல இருந்து பிரச்சனை, அதுல பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட நிலையில என்னன்னா என்ன எறா தண்ணியை குடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலைக்கு போறான். இருத்தலியம்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. அதாவது இந்த அபத்தங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு, அர்த்தமில்லாத ஒரு விஷயம்னு தெரிஞ்சதுக்கு பிறகு, அந்த அர்த்தமில்லாத விஷயத்தை எதிர்த்து நம்ம எவ்வளவோ முயற்சியும் பண்ணதுக்கு பிறகு ஒண்ணு அதை வெற்றி கொள்ள முடியல. ஒரு அபத்தத்தை என்னால வெற்றி கொள்ள முடியலன்னா திரும்பவும் பழைய மாதிரியே திரும்பி போயிடுவோம். இதைத்தான் இருத்தலியம்னு சொல்றாங்க. தமிழில் இந்த எக்ஸிஸ்டன்சியலிசம்னு சொல்ற இருத்தலிய சிறுகதை அப்படின்னா இதை தாண்டி ஒரு கதையை உதாரணம் அப்படிப்பட்ட கதை இந்த தண்ணீர் அப்படின்னா. தாகம் என்பது மனதின் காரணமாக மாறி என்னாலும் பரவாயில்ல, நான் செத்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மனோபாவத்துக்கு போய் தண்ணீங்கிறத குடிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு ஒரு கதை. பசி, இதற்கான பசி தாகம் இது மனிதனுடைய இயல்பான விஷயம். ஈட்டுங்கிறாரு ஃப்ராய்டு. ஒரு மனுஷனுக்கு இயல்பாகவே தேவைப்படுற விஷயம் தான் இது. ஆனா இது இயல்பா இருக்குதா? அதான் இந்திய சமூகத்துல அடுத்து நீ பசியை தாண்டிட்டோமா அடுத்து காமம்னு ஒரு விஷயம். உலகத்தில் எந்த உயிரினமும் காமத்தை பற்றி எப்போதும் சிந்திக்காது. மனுஷன் மட்டும் தான் சிந்திக்கிறாங்க. நீங்க ஃப்ராய்டு எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் சொல்றாரு. மகள் அப்பாவின் மீது பாசமாக இருப்பது ஒரு வகையான காமம். அம்மா பிள்ளையின் மீது பாசமாக இருப்பது ஒரு வகையான காமம் சொல்றாரு. அநியாயமா எதுவும் சொல்றீங்க, அதோட ஃப்ராய்டு சொல்றது அந்த ஈடிபஸ், அந்த எலக்ட்ரா, இந்த சிக்கலை பத்தி நான் சொல்றேன். மனுஷனோட மனசை காமம் தான் இயக்குது. ஒரு மனிதன் அவன் செய்யற எல்லா விஷயத்துக்கு அடிப்படையாக இருப்பது அவன் இருக்கிற அந்த காமம். இதை மீறி ஒன்றும் வர முடியாது. இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தானே, உடம்புக்கு தேவையான ஒரு விஷயம் தானே அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா தமிழ் சூழல் இந்த சூழல் எப்படி இருக்கு? இந்திய ஞான மரபுல இதை ஒழிக்கிறது தானே எல்லா ஞானிகளோட வேலையாக இருந்துச்சு. மகாத்மா காந்தியை கடைசி வரைக்கும் இந்த காமத்தை ஒருப்பதற்கு பல பரிசோதனை முயற்சிகளை செஞ்சு அதுல தோத்து போய், நீங்க இன்றைய காந்தி படிச்சுட்டு நான் பேசுறேன். ஜெயமோகன் இன்றைய காந்தி மேற்கத்திய மனோபாவத்தோடு காமத்தை காந்தி அணுகி அதில் அவர் படுதலுக்கு இணைந்தார் அப்படின்னு ஜெயமோகன் அவர் மீது இருக்கிற அந்த மதிப்பு குறைகின்ற அளவுக்கு அது அவர் எழுதல. காந்தியை புரிந்து கொள்கின்ற முயற்சியில அந்த விஷயத்தை சொல்லும் போது அவர் அப்படி சொல்றாரு. நம்ம அதை மீறி வந்துட முடியுமா? குற்ற உணர்ச்சி தான் கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கும். இதுல இருந்து மீண்டு வரணும்னா குற்ற உணர்ச்சி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்திய ஞான மரம் என்ன சொல்லுது? இது அப்படியே கலையாக மாற்றிவிடு. மனிதனுடைய மனசுல இருக்கிற அந்த காம உணர்வு பெருக்கெடுத்து வருதுல, அது அப்படியே அழகியலா மாத்திடு. ஒன்றை ஒரு விஷயம் தீமையாக இருக்குதுன்னா அதை வேறொன்றாக மாற்றி விடுவது. சூரபத்மனை வதம் செய்து முருகப்பெருமான் சேவலாகவும் மயிலாகவும் சேவலாகவும் மயிலாகவும் மாத்தி பக்கத்துல வச்சுக்கிட்டார்ல, அது மாதிரி இந்த காமத்தோடு நீங்க மோதி அதை வெற்றி கொண்டு அதை வேறொன்றாக்கி பக்கத்துல வச்சுக்கோ. இதுதான் இந்திய ஞான மரபு சொல்லுது. எவ்வளவு முடியுமோ அதை அவ்வளவு புனிதப்படுத்துகிறது. இந்திய ஞான மரபு காமம் என்பதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புனிதப்படுத்துகிறது. கோயில்களில் அது சிற்பங்களாக தீட்டியிருக்கு. கோயில் புனிதமான இடம். கோயிலில் இருக்கின்ற எல்லாமே புனிதமானது என்றால் அந்த சிலைகளும் புனிதமானவை தானே, அந்த சிலைகள் சொல்லுகின்ற பொருளும் புனிதமானவை தானே. அப்ப இதை இந்த இயல்பான மனித உணர்வை, மனிதனை அழிக்கின்ற இந்த பெருக்கெடுக்கின்ற இந்த காம உணர்வை புனிதப்படுத்துகின்ற வேலையை நம்முடைய இந்திய ஞான மரபு செய்து கோயில்கள்ல அது சிறையாக சிற்பமாக வைத்திருக்கு. நீ அம்பிகையை வழிபடுகின்ற போது நீங்கள் ஒரு பெண்ணாக பார்த்து எந்த விஷயத்துல சிலிர்ப்பீர்களோ அதே விஷயத்தை நீங்க சிலையில் பார்க்கும் போது கூட உங்களுக்கு என்ன தோணுது? காமம் தோன்றுவதில்லை, பக்தி தோன்றுது. அப்ப அதை நம்ம மீறி வருகிறோம், அதை நம்ம மீறி வரோம். அந்த வேலையை அந்த ஆமாருடைய சிறுகதைகள்ல ரொம்ப காமம் சார்ந்த குற்ற உணர்வு. நான் வினோத்காக தான் சொன்னேன். இது ஒரே வரியில சொல்லணும்னா இந்த காம உணர்ச்சி சார்ந்த குற்ற உணர்ச்சி தான் இவரோட ஒட்டுமொத்த கதைகள். பெண் என்றால் யார்?
நமக்கு என்ன படிமம் இருக்கு? குடும்ப பெண்னு சொல்றோம். குடும்ப பெண் அப்படின்னு சொன்னா என்னதான் இருக்கு? அந்த குடும்ப பெண் காலையில எழுந்திரிச்சு கோலம் போடுவா, வந்து சேவையெல்லாம் அணிந்து வந்து இறைவனை வழிபடுவாள், துளசி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த துளசியை சுத்தி வருவா, சாமி கும்பிடுவா, விரதம் இருப்பா, கணவனையே கண்கண்ட தெய்வமா மதிப்பா, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுப்பா. இப்படிதானே நீங்க குடும்ப பெண் வச்சிருக்கீங்க. ஆமாதான், அவனுடைய குடும்ப பெண்றவளே வேற. எந்த நிலையிலும் தன்னுடைய உணர்வுக்காக, உணர்வினுடைய தூண்டுதலின் காரணமாக கணவனுக்கு துரோகத்தை செய்வர்கள். கணவனுக்கு துரோகம் செய்வதை அதை ரசிக்கக்கூடியவர். அதை குற்றமா நினைக்கிறது இல்ல. அந்த கணவனை ஏமாத்தி கணவனுக்கு தெரியாம நான் ஒரு தவறு செய்து விட்டேன் அப்படிங்கிறத மனதளவில் ஒரு பெண்ணாக தான் சாதித்து விட்டதை போல ஒரு கருதுகிறது. எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட பெண்களை தான் அவர் காட்டுறாங்க. தன்னுடைய இச்சைக்காக எந்த தீமை பின்னாடியும் போகக்கூடியவளாக, எதையும் மீறி வரக்கூடியவளாக, சமூகத்தை பத்தி எந்த அக்கறையும் கொள்ளாதவளாக, தன்னுடைய அகம்தான் பெரியது என்று கருதுகின்றவளாக ஆமாதவன் கதையில் வர பெண்கள் எல்லாருமே இருக்காங்க. சார், மனைவி ரொம்ப உடம்பு முடியாம படுத்து கிடக்கிறது, கணவன் இருக்கான், கணவன் அந்த மனைவியை உடல்நிலை சரியில்லாத பார்த்துட்டு தான் இருக்கிறான். ஆனாலும் அவனுடைய தேவைக்காக எதிர்த்த வீட்டில இருந்து ஒருத்தி உதவி செய்யறதுக்காக வர்றான். மனைவிக்கு உதவி செய்யறதுக்காக, அவளை பராமரிக்கிறதுக்காக எதிர்த்த வீட்டில் இருக்கிற ஒருத்தி வந்து பார்க்க. எவ்வளவு பெரிய தியாகம் அந்த பெண் செய்யுது. ஒரு எதிர்த்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் கணவனுக்கு உதவி செய்யணுங்கிற மனோபாவத்துல இதை புண்ணியமா நினைச்சு அக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருது. அவளுடைய உடல்நிலைக்கெல்லாம் தேவையான விஷயங்களை கடன் செஞ்சுட்டு போகுது. அவள் மேல இந்த கணவனுக்கு ஒரு காமம், ஒரு விருப்பம். காமம் என்ற சொல்ல நான் அடிக்கடி பயன்படுத்துறது, தமிழ்ல காமம் என்பது ரொம்ப உயர்ந்த பொருளில் சொல்லப்பட்டது. அதுவரை காமத்துப்பால் சொல்லியிருக்காரு. நான் ஒண்ணு அநியாயமா சொல்றேன். இன்னைக்கு அதோட பொருள் மாறிடுச்சு. அதான் ஆமாதவனை பத்தி நம்ம பேச வேண்டிய சூழல் வந்துச்சு. ஒரு பெரு விருப்பம், பிடித்தவர்கள் மேல் நாம் வைக்கிற ஒரு பெரு விருப்பமாகத்தான் அந்த காமத்தை. அப்ப மனைவிக்கு சேவகம் செய்வதற்காக வந்த ஒரு பெண், அந்த பெண்ணின் மீது இந்த கணவனுக்கு ஒரு மோகம், அதை வெளிப்படுத்தவும் செய்யலாம். இந்த மாதிரி மனநிலையிலாம் நீங்க இருக்கக்கூடாது, அக்கா முடியாதவங்க, அவங்களுக்கு உதவி செய்யறது நான் ஏதோ ஒரு புண்ணியம் கிடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக செய்யறேன். அதனால அக்கா இப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி நினைக்கிறதே தப்பு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு. அடுத்த நாள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற தன்னுடைய மனைவியை கொன்றுவிட்டு அவளை பராமரிக்க வந்த அந்த பெண், உனக்கு இனி தடை நீங்கியது என்று அந்த கணவன் வாசப்படியில் நின்றுட்டு அந்த பெண்ணுக்கு உணர்த்துகிறான். இப்படி ஒரு மனுஷன் இல்லாம நீங்க காலகாலமா கட்டி வைத்த எல்லா விடுமியங்களும் இங்க எல்லாம் பிச்சு போடப்பட்டு ஒண்ணுங்களா, இதான் இவ்வளவு அழுக்குகளோட இருக்கிற மனிதனை கொண்டுதான் இந்த உலகம் இயங்கி. இதை ஏன் சார் நீங்க வந்து ஒரு அதை படிச்சுட்டு வந்து இங்க எல்லாத்தையும் நீங்க சொல்லணும்? இதை படிக்கிறதுனாலையும் தெரிஞ்சுக்கிறதுனாலையும் இதெல்லாம் நல்ல ஒரு பாடஞ்சொல்லி கொடுக்குற விஷயமா? இதை வந்து மாணவிகளுக்கு எல்லாம் சொல்லலாமா? இதெல்லாம் படிக்க செய்யலாமா? நீங்க படிக்கலாமா முதல்ல அப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் ஆமாதவன் விஷயம். ஆமாதவன் கதாபாத்திரங்கள் எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. நாம படிக்கிறதன் மூலமா அந்த கதாபாத்திரத்தை அந்த உள்ள இருக்குதுல அதை குடலை கட்டி அடிச்சு அந்த உணர்வெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து அதுக்கு ஒரு வடிகாலை தருகின்ற இலக்கியமாக ஆமாதவன் சிறுகதை. நீங்க தீமையையும் தீமை சார்ந்த கதாபாத்திரங்களையும் படிக்கிறதன் மூலமா உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கிற அந்த காம உணர்வுகளை, வக்கரங்களை, அந்த மோக உணர்ச்சியை, இந்த பசி சார்ந்த தேடலை கொஞ்சம் கொஞ்சமா அது மனசுல இருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்து நான் ஒரு பெரிய வடிகாலாக ஒதுக்கிது. மனசு சுத்தமாகுதுங்க. இலக்கியம் அதைத்தானே செய்யும். ஒரு நல்ல இசையை கண்ணை மூடிட்டு கேட்டீங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் அவங்க செத்து போனவங்களுடைய நண்பன் ஞாபகத்துக்கு வருவான். எதுக்கு வருவான்னு தெரியாது. அதுக்கும் நீங்க கேட்கற இசைக்கு தொடர்பு இருக்குன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. ஞாபகத்துக்கு வந்து அவன் சார்ந்த ஒரு துக்க மனசுல இருக்குதுல்ல, அது இந்த பாட்டு என்ன பண்ணுது, அந்த இசையினால அப்படியே உள்ள போய் அப்படியே மேல எடுத்து வந்து அதை கொண்டே வெளியிடுது. மனசுக்குள்ள நிறைய முடிச்சிருக்கு பாத்தீங்களா? இதை ஒவ்வொரு முடிச்சா அவருக்கு இதான் கலையோட வேலை. ஒரு பாட்டு கேட்டா உங்களுக்கே தெரியும்
கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். உள்ளத்தை நல்ல உள்ளம் உறங்காது அப்படின்னு பாட்டு கேட்கும் போது நான் யாருக்கும் நல்லது செய்ய போய் அவன் வந்து சரியா எடுத்துக்கிறாம நல்லது எதுக்கு செய்யறோம்? நம்ம மேல ஒரு மரியாதை வரது தானே செய்யறோம். ஆனா நல்லது செஞ்சு நமக்கு ஏமாற்றம் வந்துருச்சுன்னா இந்த பாட்டை கேட்கும் போது அது மாதிரி சில கஷ்டங்கள் மனசுக்குள்ள ஆழமா இருக்குது. எப்போ நடந்திருக்கும், அது இன்னும் இருக்குது மனசுக்குள்ள. அது ரொம்ப மோசமான சிப்பு நம்ம மனசு. ஒரு எலக்ட்ரானிக் சிப்புங்கிறவங்க ஃபோல்டரு, அது மாதிரி நிறைய ஃபோல்டர் கிடக்கு நம்ம மனசுக்குள்ள. எந்திரன் படத்துல சொன்ன மாதிரி நிறைய ரெட் சிப் உள்ள கிடக்கு. அது பூரா இதைத்தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. என்ன பண்ணுவோம், இந்த இலக்கியம் படிக்கவோ கேட்கவோ ஆரம்பிக்கும் போது அது மனசுல இருக்கிற வக்கரங்களை எல்லாம் அப்படியே வெளியில கொண்டு வந்து நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தும். இதை இந்த கதைகள் நம்ம செய்யணும். நம்ம வன்முறையோடு இருக்கிறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குதா சார்? நான் என்னுடைய பலத்தை ஒருத்தவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடிலாம் ஒரு காரணம் இருக்கணும் இல்லை. இப்ப இருக்கிற ஸ்ட்ரெஸ் வாழ்க்கையில யாரையாவது நான் அடிக்கணும்னு உண்மையிலே ஆசைப்படுறேன். நான் யாரு மேலேயாவது வன்முறையை விரும்புறேன். அந்த வன்முறை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காத போது எனக்கு அது மன அழுத்தமாவே இருக்கு. ரொம்ப நாள் எப்படா எவன் மீதாவது வன்மத்தை காட்டலாம் அப்படின்னு நமக்குள்ள ஆசை இருக்குங்களா? உறவாக்கியான நமக்கு ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக தானே குடிச்சிட்டு வந்து வீட்டுல மனைவி அடிக்கணும். ஒரு சின்ன தவறு செய்துச்சுன்னா குழந்தைகளை ஓடி போய் அடிக்கிற தந்தை இருக்கான் பார்த்தீங்களா, பெரிய அயோக்கியன்றாங்க. தன்னை நியாயமானவனாக நிறுவிக் கொள்வதற்காக, தான் தவறே செய்யாத புனிதமானவன் என்று காட்டிக் கொள்வதற்காக சிறு தவறு செய்கின்ற குழந்தையை வேகம் ஓடி போய் ஒரு அடிக்கிறான்னா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்யற முயற்சி. ஒரு உதாரணத்தை சொல்றேன். பேருந்துல நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு பெண் புகார் கொடுக்குறா, இவன் என்ன டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்னு. உடனே நம்ம அந்த ஒரு நாள் மறந்து போன அந்த புறநானூற்று வீரர்கள் தான் வந்து உடனே அவனை அடிச்சு துவைச்சு உன்னையெல்லாம் வந்து கொல்லணுன்றான்னு சொல்லி உன்னையெல்லாம் கடுமையா எத்தனை பஸ் அடி வாங்குறதுக்கு இது செய்யறாங்க. நீ அவ்வளவு நல்லவனா? ஒரு பெண்ணை கூட வாழ்க்கையில நீ தொந்தரவு செஞ்ச இல்லையா? ஆனா எவனாச்சும் ஒருத்தர் மாட்டிட்டான்னு சொன்னா தான் பெண் குலத்தை காப்பாற்றுகின்ற பெரிய காவலன் என்று இந்த சமூகத்துக்கு காட்டுறதுக்காக, தன்னுடைய மன வக்கரத்தை மறைப்பதற்காக, தான் செய்த தவறுகளுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பதற்காக தவறு செய்தவர்களை அடிச்சு துவைக்கிற வேலையை நீங்க செய்றீங்களா? இப்படி இயேசுநாதர் வந்து கல்லறியும் போது உங்கள எவன் யோக்கியம்னா அவன் எறிங்கடான்னு சொன்னார்ல, அது மாதிரி நமக்கு நிஜமா இல்லை. நம்மளுடைய குற்றத்தை நாம நியாயப்படுத்துவதற்கு செய்கின்ற முயற்சியை நாம் செய்தது குற்றம் என்று உணர்வதற்கு தயாராக இல்லை. நான் செஞ்சது தப்புங்க, என்னதான் இருந்தாலும் அந்த பெண்ணை தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்தது என்னுடைய தவறு. அதற்கு மானசீகமாக நான் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், என் மனைவியிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ற மனோபாவம் நமக்கு வந்துருக்குமா? எப்படி தப்ப மறைக்கிறதுங்கிறது தானே. ஒரு நாள் லீவு, கோபமா இருக்கான். எதுக்கு கோபமா இருக்கான்னு அவனுக்கே தெரியல. அவன் மனைவி அவனை உற்சாகப்படுத்துறதுக்காக என்னென்னமோ செஞ்சு பாக்குறான், ஆனாலும் கிருன்னு இருக்கான். ஏன் ஒரு லீவு இன்னைக்கு இப்படி உட்காந்துருக்க? சந்தோஷமா சினிமாக்கெல்லாம் போகணும்னு நினைச்சுட்டு இருந்தோம், எப்ப பார்த்தாலும் இப்படி கோபமா உருன்னு உட்காந்துருக்கீங்க. என்னென்னமோ சொல்லி பாக்குறா, ஜோக் அடிச்சு பாக்குறா, என்னென்னமோ எம்ஜிஆர் பாட்டு பாடி பாக்குறான். ஒன்னும் கதை நடக்கலாம், அப்படியே கிருன்னே இருக்கான். ஏன் இருக்கேன்னு அவனுக்கு தெரியலங்கிறான். ஏன் எப்படி இருக்கேன்னு கேட்டா ஒன்னும் தெரியல, எதுக்குன்னு தெரியல அப்படின்னு. சோற போட்டு வச்சிருக்கிறா, சாப்பிடும்போது ஞாபகம் அப்படின்னு ஒரு பூனை வருது. அந்த உடனே அந்த பூனையை அப்படியே எடுத்து ஒரு சுத்தி கதவுல சத்து நடிக்கிறான். அடிச்சுட்டாங்க. அப்படி பாக்குறானா ஒரு கண்ணுலாம் சவந்து குடியாத மாதிரி அவன் கண்ணு சவந்துச்சான். இந்த கதையை படிக்க நீ வாட்டுக்கு நீ வந்து ஒரு வன்மத்தோட இருந்த ஒரு மனநிலையில ஒரு இருக்க மனைவி எவ்வளவு முயற்சி பண்ணா, நீங்க சோறு திங்க போகும்போது ஏதோ பூனை போய் வழக்கமா வர்றதுதான், திருப்பி அந்த பூனையை பிடிச்சி இவ்வளவு பெரிய அளவுல அடிச்சுட்டு கண்கள் சிவக்க இருக்கிற அப்படின்னு அந்த கதாபாத்திரத்திட்ட கேட்டாலும் பதில் இல்லை, ஆமாதவன்கிட்ட கேட்டாலும் பதில் இல்லை. இது ஆமாதவனுக்கும் தெரியாது. ஆனா நம்ம அப்படி இருக்குமா இல்லையா? என்ன செய்யறோம், அடிச்சு இது பண்ணி
அப்புறமா எப்படியோ ரொம்ப மோசமா இருக்கான்னு கட்டாயம் சினிமா கூட்டு போய் சினிமா கூட்டு போய் உட்கார வச்சுட்டேன். இப்போ சினிமா படம் நடந்துச்சு. மனைவி சொல்றா, நான் அந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். ஏன் இங்கெல்லாம் நான் போட்டு உட்காந்து அப்புறம் இது கொண்டு வந்துருக்காங்க. இல்லை நான் அந்த பக்கம் உட்காந்து சரி வந்து உட்காந்து உட்கார வச்சு திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு பணம் போகுமா காலங்காலத்துல இருந்து டென்ஷனா உட்காந்துருக்காங்க. நீ தான் என்னை கட்டாயப்படுத்தி சினிமா கூட்டு வந்த. இப்ப திரும்ப வந்து சினிமா பார்க்கும்போது நான் அங்கிட்ட உட்காரங்கிற இங்கிட்ட உட்காரங்கிற படம் போகுமான்னு கேட்கிறேன். என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் நான். இல்லை பின்னாடி ஒருத்தன் காலை வந்து சேவடியே காலை வச்சு டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப என்ன பண்றது? எல்லாத்துக்கு முன்னாடி அடிக்கிற அளவுக்கு பெரிய பராக்கிரமசாலியும் கிடையாதுங்க. இப்ப படம் முடிஞ்சு எல்லாம் வெளியில வராங்க. வெளியில வரும்போது பால்கனி கிட்ட அவன் நின்றுட்டு இருக்கான். கூட்டத்தோட கூட்டமா அவனோட காலை அப்படியே தூக்கி விட்டு மனைவியோட வரான். என்னங்க பின்னாடி சத்தம் கேட்குது? அதான் ஒண்ணுல வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கதை முடிச்சிருக்க ஒரே அப்படின்ட்டான் சார். பால்கனி பக்கத்துல இருந்தவனா காலை வாரி விட்டு மனைவியை டிஸ்டர்ப் பண்ணலாம் தப்புத்தான். இவன் பூனை அடிச்சது மட்டும் நியாயமா? இப்ப காலை தூக்கி விட்டான். அவன் வந்து கீழே விழுந்து விட்டான். அவன் வந்து மேல இருந்து விழுந்ததுனால அவனுக்கு இறப்பு சம்பவித்தது. அவனை பழி வாங்குவதற்காகவே, அவனை பழி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய உடலில் ஒரு துர்தேவதை குடியிருந்ததை போலவும், அவனுடைய மரணத்தில் அந்த துர்தேவதை மகிழ்ந்து வெளிவந்து விட்டதை போலவும் அவன் உணர்ந்தான். இந்த மாதிரி துர்தேவதைகள் எல்லாம் உள்ள இருக்குல்ல. சத்தியமா சொல்றேன் சார், நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல எங்க பிடி வாத்தியார ஏதாச்சும் செய்யணும்னு ஆசை. அவரும் எனக்கு எந்த துன்பத்தையும் செய்யல. எனக்கு எந்த ஓடிட்டு வரான்னாரு. அவர் கேட்டிருந்தா இப்போவாச்சும் நம்ம நல்லா இருக்கு. மண்பம் தானே. சக மனிதனை நேசிப்பதற்கு காரணம் கிடையாது. அன்புக்கு என்ன காரணம்? நான் நீங்க மனுஷனா இருக்கீங்கிறதுக்காகவே நான் உங்களை நேசிக்கலாம் தானே. ஆனா நீங்க சக மனிதனை கொண்டு வலிப்பதற்கு எந்த காரணமுமே தேவையில்லை. அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. சில பேர் கூட பார்த்தாலே வெறுப்பு வருது. யாருமே தெரியாது, இன்னும் கூட பார்த்தது கிடையாது. ஆனாலும் என்னுடைய சக மனிதன் மீது ஏதோ ஒரு காரணத்துக்காக, அவன் போட்டுக்கிற சட்டம் நல்லா இருந்தா அவனை கொல்லணும்னு தோணுது. அவன் போட்டுக்கிற ஷூ என்னோட காஸ்ட்லியா இருந்துச்சுன்னா கொல்லணும்னு தோணுது. வாழ்க்கையில எனக்கு கிடைக்காத ஒண்ணு இன்னொருத்தனுக்கு கிடைச்சிருக்கு, அதனால அவன் நல்லா இருக்கா, அவன் சந்தோஷப்படுறான்னு சொன்னா எனக்கு கோவம் இருக்கு. கருப்பா இருக்கிறவன் சிவப்பா இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா எனக்கு கோவம் இருக்கு. அவன் மேல இப்படி பார்க்கின்ற மனிதர்கள் மேல எல்லாம் எத்தனை வன்மத்தை சுமந்துக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதைத்தான் நாம சினிமாங்கிற அந்த சிறுகதையில சொல்றோம். எல்லா மனுஷனும் வன்முறையாளன் ஆவதற்கு எந்த காரணமுமே தேவையில்லை. அவன் மனிதன் என்பது மட்டுமே போதும். என்ன பண்றது? இந்த மாதிரியான மனிதர்கள் நம்ம கூட இருக்கிறாங்களா இல்லையா? அவர்களோடு தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர்களை நாம் எப்படி எதிர்கொள்வது? எப்படி நாம வந்து நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்திக் கொள்வது? ஆமா, நான் அதை பத்தி எதுவும் பேசுறேன். பாத்தீங்கன்னா அந்த இதுதான் பொன்னகரம்னு புதுமை பித்தன் சொன்ன மாதிரி, இதுதான் அவன் சக மனிதனுடைய மனம், அகமனம் இப்படிதான் இருக்குது. பசிக்காக அது குற்றங்களை செய்கிறது, காமத்திற்காக அது குற்றங்களை செய்கிறது, மோகத்திற்காக. கொஞ்சம் பாருங்க சார், ஒரு பெண் தவறான வழிகளில் தொழில் செஞ்சுட்டு இருக்கிற பெண், ஒரு பெண். இப்ப அவளை வந்து ஒருத்தர் என்ன பண்ணா அப்படின்னா, குடும்ப அமைப்புக்குள்ள கொண்டு வர, நீ என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், நீ என் மனைவியாக இனிமே வாழ் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து வீட்டுல வந்து அவளை வச்சிருக்கான். அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்துருக்கான். அப்படிதானே அர்த்தம்? ஆனா இந்த பொண்ணுக்கு என்னதான் இன்னைக்கு நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாலும் கூட நம்மளுடைய பழைய காலத்தோட பாவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நாம எப்படி நியாயப்படுத்திக்கிறது? அதுக்கு நம்ம எப்படி ஒரு பிம்பம் வேணும்னு, எனக்கு நான் திருந்திட்டேன், இப்ப நான் ஒரு குலப்பெண்ணாக மாறிட்டேன் அப்படின்னு இந்த சமூகத்துக்கு சொல்லணும்ல அப்படின்னு ஒரு யோசனை வருது. அதனால என்ன பண்ணுதுன்னா, பக்கத்துல இருக்கிற அந்த அம்மன் கோவில், அபிராமி கோயிலுக்கு தினமும் காலையில அதிகாலையில பூஜை நடக்கும் பார்த்தீங்களா, அந்த பூஜைக்கு நல்ல அந்த பூஜை பொருட்களை எல்லாம் கையில வச்சுக்கிட்டு பூஜைக்கு எந்திரிச்சு போறான் அந்த பெண். எதுக்கு அப்படி போறா? கடந்த காலத்தினுடைய அந்த மோசமான பிம்பத்தை
நாம எப்படியாச்சும் மாத்திரணும் அப்படின்ற எண்ணத்துக்காக அவர் போறார். அந்த கோயிலுல பூஜைக்கு ஆரம்பிக்க போகுதுன்றதுக்கு சங்கூதரை ஒருத்தர் இருக்கான். அவன் இவரோட பழைய கஸ்டமர். எப்படி பாருங்க, இவர் தினமும் வரும்போது இவனு சங்கூதர வேலை இருக்குங்கிறதுனால வர்றான். அது ஒரு இருட்டான இடமாக இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்புக்கு ஆண் துணை வரணுன்றதுக்காக அவனை அழைத்து கொண்டே போயிட்டு வருது. இப்ப இதுக்கு முன்னாடி அவளிடம் அவன் சென்றவன் தான் நின்ற போதும் கூட இப்போது அவளை பார்க்கும்போது தெய்வத்துக்கு நிகராக அவள் இருக்கிறார். இப்ப அவள் மீது இவனுக்கு ஆசை உண்டு. அதற்கு அப்பால் இருக்கிற மனோபாவத்துக்கு அவள் போயிட்டார். குலப்பெண்ணாக தன்னை காட்டிக் கொள்வதற்கான வேலைகள் அவள் இருந்துட்டு இருக்கிறா. அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்சிருக்கு. ஆனாலும் இந்த சூது காப்புங்கிற மாதிரி நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், திரும்ப மனம் திருந்தி நான் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன். இந்த ஓநாய்களும் நாட்டுக்குட்டிங்கிறத மனம் திருந்தி நான் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன். ஆன போதும் நான் செய்த தவறு என்னை துரத்துகிறது. கடைசியில் அந்த கோயிலுக்குள்ள போகும்போது அங்க ஒரு ரதி மன்மதன் சிலை சிற்பம் இருக்குது. அந்த சிற்பத்துக்கிட்ட இவன் எக்ஸ்பிரஸ் பண்றான். அவன் என்ன நினைக்கிறான், ஒரே ஒரு முறை மட்டும் நான் அவனோட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான். ஏன் இப்படி பண்ற, நானே இப்பதான் என்னோட வாழ்க்கையை மாத்தி வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ என்கிட்ட இப்படி கேட்கலாமா அப்படின்னு அவர் கேட்கிறான். ஆன போதும் இது பேச்சுக்கான நேரம் இல்லை, செயலுக்கான நேரம்னு சொல்லி அவன் பலாத்காரம் செய்கிறான். அடுத்த நாள் அந்த பெண் கோயிலுக்கு வருவாள் என்று சங்கையை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறான். அவன் வரல. அந்த பாத வழியாவே போனான். அவன் தூங்கி எந்திரிச்சு அதே மாதிரி மூஞ்சிய கழுவி வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்கான். நீ கோயிலுக்கு வரலையா அப்படிங்கிறான். எனக்கான தெய்வம் உள்ள தூங்கிட்டு இருக்கிறான். எனக்கான தெய்வம் உள்ள தூங்கிட்டு இருக்கிறான். என்னை இவ்வளவு மோசமான வாழ்க்கையில இருந்து மீட்டு கொண்டு வந்த கணவனை தானே நான் தெய்வமா மதிச்சிருக்கணும். ஆனா நான் ஏற்கனவே செஞ்ச அந்த குற்ற உணர்வுகளை என்ன பண்ணிட்டேன், அதை நீ நியாயப்படுத்திக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு வேஷத்தை இது வரைக்கும் போட்டேன். அப்படி நான் வேஷம் போட்டா கூட அந்த பழைய குற்றம் என்னை துரத்தி உன் மூலமா எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. நியாயமா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த என்ன குலப்பெண்ணாக மாற்றின என்னுடைய கணவன் தான் எனக்கு தெய்வமா இருக்கணும், நான் அவனை தானே தரிசிக்கணும். தேவ தரிசனம் கதையோட பேர் தேவ தரிசனம். ஒரு டீச்சர் ரொம்ப நாளா திருமணம் பண்ணாமல் இருக்கான். திடீர்னு ஒரு பையன் புதுசா அந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வராங்க. அவளுக்கு அன்பு வந்து மனதளவில் அவள் அன்பு வளர்க்கிறாள். இதுவரைக்கும் அவளை பத்தி அலங்கரிச்சுக்கிறத பத்தி அவர் ஆசையப்பட்டது கிடையாது. இப்போது அந்த ஆசிரியர் வந்ததுக்கு பிறகு அவன் இவளோட வயது ரொம்ப குறைந்தவன். ஆனாலும் அவனா இவளுக்கு பிடிச்சிருக்கு. நான் எனக்கு பிடித்த மாதிரியான ஆணை சந்திப்பதற்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, அது என்ன செய்யறது அப்படிங்கிறாங்க. தன்னை அலங்கரித்து கொள்கிறார். தன்னுடைய தாயிட்ட அவ அந்த மாற்றத்தை அவருடைய தாய் உணர்கிறார். ஒரு நாள் அவன் கல்யாண பத்திரிகை கொண்டு வந்து நிற்கிறான். உடனே அவளுக்கு அதை ஏத்துக்கிற முடியல. அதனால அவனுடைய வாழ்க்கை என்னவாச்சு ஆகட்டுமே அப்படின்னு ஆசைப்பட்டான். பாருங்க, இது அநியாயமானது, பெருந்திணைக்காது. ஆன போதும் கூட அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு அந்த மனோபாவம் அவனுக்கு வரல அப்படின்னு என்ன செய்யுது. இப்படி ஏகப்பட்ட மனிதர்களை அந்த ஆமாதனுடைய படைப்புலகத்துல நீங்க பார்க்க முடியும். ஒரு கதை டக்குன்னு நினைவுக்கு தப்பி போயிடுச்சு. என்னன்னு தெரியும், என்ன பண்ணுவீங்க? ஒரு டீச்சரே இருந்தது, அருமையான விஷயம். ஒரு எழுத்தாளர், அவனுடைய எழுத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஆட்களே ரொம்ப குறைவு. அதுல ஒரு பெண் மிகச்சரியாக அவனை விமர்சனம் பண்றான். மிகச்சரியாக அவனுடைய எழுத்து எதுக்கு என்ன நினைச்சிருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு கொண்டு அந்த ஆசிரியர்கிட்ட பேசுறான். இவன் வயசான குறைந்த வயசு பெண். இவன் எழுத்தை அவள் கொண்டாடினாள் என்பதற்காகவே அவள் என்னை கொண்டாடுவாள் ஒரு மனோபாவத்துக்குள்ள அனுப்பினான். ஒரு நாள் அவளுக்கு வேற இடத்துல திருமணம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விபத்தை சந்தித்து எதிர்பாராத விதமாக தன்னுடைய தீவிர ரசிகை, தீவிர விமர்சனத்தை செய்வவர், சரியான விமர்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெண் விபத்தில் இறந்து விடுகிறார். அப்ப எனக்கு ஒரு ரசிகை, என்னோட எழுத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு வாசகி இறந்து போயிட்டாலேன்னு தானே நினைக்கணும் மனசு. எனக்கு கிடைக்காத ஒரு தீ எவனும் கிடைக்காம செத்துட்டாளா? எப்படி மனோபாவம் முடியல? அந்த மன மகிழ்ச்சியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அலையிறான் மனிதன். அவனுக்கு ஒழுக்கம் என்பது ஒண்ணும் இல்லை. இலக்கிய உலகில் ஒழுக்கம்
ஒழுக்கமற்றதை பேசுவதுதான் ஆமாதவனுடைய வேலை. மாறல்னு ஒண்ணு இருக்குது, அமாறல்னு ஒண்ணு சொல்றான். இந்த அமாறல் என்பதோட பிரதிநிதியாகத்தான் ஆமாதவன் அத்தனை படைப்புகளையும் கொடுக்குறார். இதெல்லாம் சொல்றதுக்கு சிறுகதை என்கிற வடிவம் தான் அவருக்கு கை கொடுக்குது. அதுதான் அவருக்கு வசதியா இருக்குன்றதுனால இதை எடுத்துக்கிட்டு நீங்க ஆமாதவனை எந்த வகையிலையும் புறந்தள்ளிட்டு நீங்க உங்களை நியாயமானவனா காட்டிக்கிற முடியும். நீங்க எவ்வளவு புனிதங்களை உங்களுக்குள்ள நீங்க அடைச்சு வச்சுக்கிட்டா கூட, உங்களை புனிதப்படுத்துவதற்கு நீங்க என்ன முயற்சிகளை செய்தாலும் கூட, உங்களுடைய அந்த புனிதமானவன் என்ற அந்த அகந்தையை ஒவ்வொரு சிறுகதையையும் வைத்து உடைக்கின்ற வேலையை ஆமாதவன் திரும்ப திரும்ப நீ புனிதமானவன் தானா? பசியால், காமத்தால், மோகத்தால் நீ உண்மையானவனா? உன்னுடைய மனித மனது அதிலிருந்து தப்பித்து விட்டதா? அது நேர்வழிப்பட்டு விட்டதா? நீ எப்போதும் ஒரு குற்றவாளி. இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த குற்ற மனோபாவத்தோடு தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. அதனால நீ எந்த காலத்திலையும் இந்த நான் ஒரு புனிதமானவன்னு உன்னை நினைச்சுக்கிற வழி இல்லை. தோல் உரித்தல்னு சொல்லுவாங்க. தோல் உரிக்கிறது அந்த வேலையை அவர் செய்யணும். எல்லா மனிதனையும் இந்த மாதிரி மன உணர்வுகளை சித்தரிப்பதன் மூலம் எல்லா மனிதர்களையும் அவர் தோல் உரிக்கிறார், அம்பலப்படுத்துகிறார். மனிதனை அம்பலப்படுத்துவது, மனிதனுடைய மனம் எவ்வளவு அசிங்கமானது அப்படிங்கிறத அம்பலப்படுத்துகின்ற வேலையை ஆமாதவன் எந்த சத்தமும் இல்லாம, எந்த ஆரவாரமும் இல்லாம, இப்படிலாம் இருக்கலாமா, அப்படிலாம் இருக்காது அப்படிலாம் சொல்லாம, நன்மை அப்படின்னு சொல்லி ஒன்ன சொல்லிட்டு அதற்கு எதிரான தீமையை சொல்லி அப்புறம் அந்த தீமைக்கு எதிரான நன்மை, இந்த வகையே கிடையாது. தீமையை தீமையாகவே சொல்லுகின்ற வேலையை இந்த ஆமாதவனுடைய படைப்புலகத்துல அவர் எழுதின மிகச்சிறந்த ஆகச்சிறந்த சிறுகதைகளாக இந்த தண்ணி, மரணத்தை பற்றி சொல்லுகிற 8வது நாள், அந்த ஒரு கதை இருக்குது. சாய்குமார் கையில வித்தியாசமா ஒரு வியாதி வந்துடும். அந்த வியாதியை எதிர்கொள்வதற்காக அவர் எவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறாரு. அவர் அந்த தெருவில் இருக்கிற பையங்க எப்படி என்ன ஒரு விஷயம் நடந்து போச்சு விமர்சன உலகத்துலன்னா, இவர் சாலை தெருக்களில் இருக்கின்ற உலகத்தை பிரதிபலிப்பவர் என்று அவர் சொல்லிட்டார். அவர் ஒரு தெருக்களின் கலைஞர் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்தினார் விமர்சனம். உண்மையிலே தெருக்களினுடைய விஷயங்கள் எல்லாம் அவர் பேசத்தான் செய்யறாரு. ஆனால் அவரை ஒரு நடைபாதை கலைஞன் என்று சொல்வது ஆமாதவனை நாம் மறுதளிப்பதற்கு சமம். உண்மையில் அவர் செஞ்சது என்னன்னா, மனித மனத்தினுடைய சிறுமைகளை தொடர்ந்து கண்டறிந்து அவர் எழுதினார். ஒட்டுமொத்த தீமைகளும் மனித மனத்தில் இருக்க தீமைகளையுமே அவர் படைப்பாக்கி கொடுத்தார். அவரை ஒரு மானுட தீமையின் கதை சொல்லி அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுக்கு பதிலா நம்முடைய விமர்சகர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவர் தெருக்களின் கலைஞர், இந்த மானுட தீமைகளை சுமந்து கொண்டு தெருக்களில் எத்தனை பேர் இருக்கிறான் பாத்தியா அப்படின்னு அவர் சொன்னாரு. இவர் சொல்ற அந்த தீமையை நிகழ்த்தி காட்டுகின்ற மேடையாக அந்த தெருவை அவர் பயன்படுத்தினாரே தவிர தெருக்களை பற்றி, தெருவில் நடமாடிக்கிட்டு இருக்கிற மனிதர்களை பற்றியே அவர் செஞ்சதில்லை. இந்த விஷயத்துல ஆமாதவனை விமர்சித்தவர்கள் அவரை அடையாளப்படுத்துவதையும் தவறாக அடையாளப்படுத்தி விட்டார்கள். எந்த ஒரு விருதும் அவருக்கு இதுவரை தரப்படவில்லை. ஆனா ஆமாதவன், நான் ஒன்றும் இல்லைங்க, இந்த புத்தகம் வச்சிருக்கேங்க, எல்லாத்தையும் முழுசும் படிச்சுட்டேங்க, உங்களுக்கு நான் நேர்மையானவன், அது முழுசு நான் படிச்சுட்டு இருந்துதாங்க சொல்றேன். இது போக ஜெயமோகன் எழுதின புத்தகம், ஆமாதவனை பற்றி ஒரு மதிப்பீடு, வேத சகாயகுமார் எழுதின மதிப்பீடு, காந்தியும் காமமும், ஜெயமோகன் எழுதின இன்றைய காந்தி, இந்த இந்திய ஞானமர உரை எப்படி இருக்கு, பெரிய தொடர்ச்சி இருக்கு. ஆமாதவனுக்கு ஜோலோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தீமைகளை மட்டுமே எழுதக்கூடியவர், அமெரிக்க எழுத்தாளர். உலக அளவில் அவருக்கு ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்குது. இங்க ஆமாதவனுக்கு துணைக்கு சிங்காரத்தை சொல்லலான்றாங்க. அவரும் நடைமாதி மனிதர்களை பற்றி பேசின சிங்காரத்தை சொல்லலாம். அப்புறம் நீலபத்மநாபனை இதோட தொடர்ச்சியா பார்க்கலாம். ஒரு பெரிய சிறுகதை மரபைத்தான் இவர் தொடர்ந்துட்டு இருக்காரு. ஆனாலும் கூட இவர் பெரிய அளவில் அடையாளப்படுத்தப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் அடையாளத்துக்கு தகுதியாக இருக்கின்றவர்கள் அடையாளப்படுத்தப்படாமல் இருந்தால் அவர்களை தேடி தேடி அடையாளப்படுத்த வேண்டும் என்கிற வேட்கை எனக்கு இயல்பாகவே இருக்குது. அது எதுக்குன்னு தெரியல. என்னுடைய அடையாளங்கள் மறுக்கப்படுகிறதுனால இருக்குதா இல்லை என்னன்னு தெரியல. ஆக்கி பிறந்தாமனாரையும் நான் அதுக்காகத்தான் ஆய்வுக்காக எடுத்துக்கிட்டேன். அவர் அவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு தமிழுக்கு. ஆனால் அவர் பெரிய அளவில் பேர் வாங்கல. மூவரதராஜனர் மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு இருக்கிற மதிப்பு ஆக்கிப்பாவுக்கு இருந்திருக்கணும். ஆனால் அது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி தான் ஆக்கிப்பாவை நான் எடுத்தது. சந்திரசேகர் ஆசாத்னு ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரன் உத்தரப்பிரதேசத்தில் அந்த சரித்திரத்தை மாற்றிய சதி வழக்குகள்னு ஒரு புத்தகம். அதில் ஒரு
ராமகிருஷ்ண மடத்துல ஒரு நாடக போட்டி நடத்துறாங்க. தேசிய தலைவர்களை பத்தி எழுதணும். இங்க எல்லாரும் சுபாஷ் சந்திர போஸ், காந்தி, வாவசனம் பிறந்தான்னு எடுக்கும்போது சந்திரசேகர் ஆசாத்னு எழுது. சந்திரசேகர் ஆசாத்னா யாருன்னு ராமகிருஷ்ண மடத்துல இருக்கிறவங்களுக்கே தெரியல. அப்ப இந்த சந்திரசேகர் ஆசாத்துன்ற சொல்லுக்கு விடுதலைன்னு பேரு. ஒவ்வொரு 15 தடவை அவனை கசையால அடிக்க சொல்றாங்க. அவன் வந்தே மாதம் சொன்னது. ஆனா ஒவ்வொரு தடவையும் அவன் அடி வாங்கிட்டு பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லியிருக்கான். பெரிய சிம்ம சொப்பனமா திகழ்ந்துருக்கான். பகத்சிங் கொண்டு போடுறதுக்கு காரணமா இருந்தது சந்திரசேகர் ஆசாத். மார்வேஷம் போட்டு பிரிட்டிஷ்காரனை ஏமாத்திருக்கான். பிரிட்டிஷ்காரனை ஏமாத்துறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமா அந்த காலத்துல இல்லை. ஆனா பல விஷயங்கள் வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்திய வரலாற்றிலேயே யாருக்குமே செஞ்சதில்ல. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு தேடி இருக்காங்க. இவனை தேடுறதுக்கு ஒரு கமிஷனை போட்டு, அது ஐரோப்பிய காவல்துறையினுடைய வீழ்ச்சி. அது அதை பத்தி கூட பொருட்படுத்தாம ஆள் வச்சு தேடி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சந்திரசேகர் ஆசாத்னு ஒருத்தர் எழுதுருக்கு. உத்தரப்பிரதேசத்துல மட்டும் அவங்களை கொண்டாடுறாங்க. என்ன ஒரு சோதனை பாருங்க. அவர் உத்தரப்பிரதேச பிராந்திய மனோபாவங்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்குல்ல. ஐபிஎல் மேட்ச் வந்ததுக்கு பிறகு அது ரொம்ப கட்டி குட்டி போச்சுல. இப்ப வந்து இந்தியா ஜெயிக்கணுங்கிற கடையில் சென்னை ஜெயிக்கணும்னு வந்துட்டோம், கல்கத்தா ஜெயிக்கணும்னு வந்துட்டோம். அது மாதிரி அந்த பிராந்தியத்தில் இருக்கிற, அதுவும் அவன் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எங்கள்கிட்டயும் ஒரு சுதந்திர போராட்டத்தை ஆகியிருக்காப்பா அப்படின்னு கொண்டு வந்த ஆளுதான் சந்திரசேகர் ஆசாத்தா இருக்கான். ஆனா உலகம் இந்திய முழுவதும் கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு ஆளு. அப்படி நிறைய மாமனிதர்கள் வரலாற்று துறைகள்லையும் சரி, இலக்கிய துறைகள்லையும் சரி, மற்ற எல்லா துறைகளிலையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக புறக்கணிக்கப்படுது. ஒரு திமுகவினுடைய அனுதாபியாக இருந்திருந்தால் ஆக்கி பழங்காமனார் இன்னைக்கு மிக உயர்ந்த ஒரு மனிதனாக இருந்திருக்க முடியும். ஆனால் அவர் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்காம நீதி கட்சி அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தோட இருந்தவங்க கூட இருந்தவர். இவர் வந்து நீதி கட்சிக்கு போனார். ராஜராஜ செட்டியார் அவர்கள் நீதி கட்சியை வந்து இது பண்ணியிருந்தாங்கன்றதுனால அவரோட இருந்தவர்ன்றதுனால அப்படி ஒரு அடையாளப்படுத்தப்பட்டவர். அதனால அவர் இல்லை. திமுகவை யாரெல்லாம் வியந்தார்களோ, விதந்து பேசினார்களோ, அதுக்காக பாடுபட்டார்களோ அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தமிழறிஞர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் சொல்றாங்க. அரசியல் தெரியாது. அதனால இந்த நிலைமை அப்படிதான் இருக்கு. அதனாலேயே ஆக்கி பழந்தாமனார எம்ஜிஆர் விருது கொடுத்து பாராட்டுறாங்க. இந்த சமூகம் எப்படி போயிருக்கு பாருங்க. அதனாலேயே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடங்குகிற போது ஆக்கி பழந்தாமனாருக்கு அவங்க விருது கொடுத்து பாராட்டு. அடையாளமும் இல்லாத தலைவர்களை நாம் அடையாளப்படுத்த வேண்டும். நம்முடைய இலக்கிய செயல்பாடு அடையாளம் மறைக்கப்பட்ட மனிதர்களை நம்ம வெளியில கொண்டு வரணும். மறைக்கப்பட்ட உணர்வுகளை எல்லாம் வெளியில கொண்டு வரணும். இந்த சமூகம் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு தேவையான சாதனங்களை மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதை அம்பலப்படுத்துகின்ற சாதனங்கள் இந்த சமூகத்துக்குள்ளே இருக்கு. அது ஒரு முரண் இயக்கமா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிற உயிர்களெல்லாம் நேசிக்கணும்னு சொன்ன ஜீவகாருண்யம் பேசின வள்ளலார் மனைவிக்கு என்ன செஞ்சாரு ராமாயி அம்மாவுக்கு அப்படிங்கிறது நம்ம கேட்க வேண்டிய காலத்துல தான் இருக்கும். எல்லாமே இப்படி போகுது. அப்போ இந்த முரண் இயக்கத்தை நம்ம கொண்டு வந்து வெளியில காட்டணும். ஆமாதவன் சிறுகதைகள் கட்டாயம் படிக்கப்பட வேண்டியவை. ஆமாதவன் கட்டாயம் கொண்டாடப்பட வேண்டியவர். அவர் தீமைகளை பற்றி தீமைகளாகவே சொன்னவர். அதை படிப்பதன் மூலம் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் எந்த அளவுக்கு தீமையானவர்கள், மன அழுக்குகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வதுதான் விழிப்புணர்ச்சி. இப்ப என்னுடைய மாணவிகளுக்கு எல்லாம் கட்டாயம் நான் பரிந்துரை செய்றேன். ஏன் அப்படின்னா, நீ பார்க்கின்ற மனிதனுக்குள்ள அந்த மனிதன் தான் இருக்கானா அப்படின்னு நீ தேடு, கண்டுபிடி. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா ஆமாதவன் படைப்புகளை கட்டாயம் படிக்கணும். இது மௌனமாக வாசித்து உணர்வதற்கான கதைகளாக இருக்கின்றது. இதை எடுத்து சொல்லி பேசுறதுக்கான விஷயமாக இந்த சிறுகதைகள் இல்லை. அதுதான் இதை படித்து உங்கள்கிட்ட சொல்றதுல எனக்கு ஏற்பட்ட சிரமம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் அதை செஞ்சிருக்கேன்னு நம்புறேன். இது தொடர்ந்து படிக்கப்பட வேண்டும். அஞ்சலி தும்பியினுடைய இந்த இலக்கிய முயற்சி கட்டாயம் தொடரப்பட வேண்டும். நமக்கு ஆள் வேண்டாம், இருக்கிற ஆட்கள் உண்மையா வந்து இந்த இலக்கியத்தை உணர்பவர்களாக இருந்தால், விருதுநகரில் இலக்கியத்தை நேசிக்கிற கடைசி மனிதன் இருக்கின்ற வரை அஞ்சலி தும்பி இருக்க வேண்டும். அது வளர வேண்டும். ஏற்கனவே தான் நடந்து போன சுவடுகளை எங்களுக்கு பாதையாக காட்டியிருக்கிற கவிச்சுவடர் ஐயா போஸ் அவர்கள் இருக்கின்ற போது அவர்களுடைய விரலை பிடித்துக் கொண்டே விருதுநகரில் உண்மையான இலக்கியத்தை நாம் வளர்த்தெடுத்து விட வேண்டும் என்ற அஞ்சலி தும்பியை சொல்லி, நான் வேற ஊர்ல பணி நிமித்தமாக இருந்தாலும் நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று எதை கருதுகிறேனோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த வினோத் அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.